கருப்பா குலங்காக்க வந்த சாமி வந்து இறங்கையா அருள்வாக்கு கூரையா. ஐயா கருப்பா, குலம் காக்க வந்த சாமி வந்து இறங்கையா அருள்வாக்கு கூரையா. பறை ஒலி முழங்குது, காடு காற்று குலுங்குது. யாரு என்னை கூப்பிட்டது? கருப்பன் வந்துட்டேன்டா, நான் கருப்பன்டா, காவு கருப்பன்டா. கண்ணால பார்த்தா பொய்யுருகுண்டா, அறிவாளை தூக்கி நியாயம் பேசுவேண்டா. கருப்பன் வாக்கு உன்னை காக்கும். கருப்பன் வாக்கு பொய்யாகாது. காட்டு நீரில் நான் தீப்பொறிடா, கள்ளன் மனசுல நான் பயமழிடா, உண்மை சொல்லுறவனுக்கு நிழலழிடா. இன்று கருப்பன் திருவிழா இரவுடா. இரவு முழுக்க இந்த ஊர் கருப்பனோட கண்காணிப்புல தான் இருக்கும். அமைதியா இருங்க, சாமி வரப்போற நேரம் வந்துருச்சு. கருப்பன் ஆட்ட ஆரம்பிச்சா இந்த நிலம் கூட அதிரும். சாமி வந்துச்சு பாருங்க. கருப்பன் கோவாய்க்கார அவரோட அருவாள் கொண்டு போய்க்காரா. எனக்கு நடந்த துரோகத்துக்கு பழி தீர்ப்பானா இந்த கருப்பன்? அந்த நாயோட துரோகத்திற்கு தீர்ப்பு கிடைக்குமா? ஈஸ்வரி நில்லு, எங்க போற? ஏய் புள்ள, என்னடி பண்ற? சாமி கண்ணுக்கு முன்னாடி போகாத. கருப்பா, எனக்கு நீதி வேண்டும். என் வாழ்க்கை ஏன் இப்படி ஆனது சொல்லு. நீ பெரிய கருப்பசாமியா? நாயத்தை கண்டா தட்டி கேப்பேன்னு ஊர்ல பேசுறாங்களே, அது உண்மையா? என்ன ஒருத்தன் என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டு ஒரு சொட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம சந்தோஷமா இருக்கா. இங்க பாரு, இங்க ஒரு உசுறு வளருது. எனக்கு உன்னால நீதி கொடுக்க முடியுமா? நம்பிக்கை துரோகத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியும்? உன் புள்ள ஏமாத்துறவங்களுக்கு ஒரு பாடம் கொடுப்பியா? கருப்பா, நான் வந்தது உன்கிட்ட நீதிக்காக தான். உன் வேதனை எல்லாம் எனக்கு தெரியும், உன் உயிர் அழுகையும் எனக்கு கேட்குது. பயப்படாத, இப்ப இருந்து நீ தனியாள் இல்ல, துணைக்கு இந்த கருப்பன் இருக்கான். நீ உன் வயிறுல இருக்கிற உசுர பாத்துக்க, நான் அந்த மசுர பாத்துக்கிறேன். கருப்பன் வாக்கு சொன்னாச்சு, நீதிக்காக வேட்டை தொடங்குது. சாமி வேட்டைக்கு போகுது, தீப்பத்தை கொளுத்துங்கடா. கருப்பன் வாக்கு உன்னை காக்கும். எழுதியவர் ராணம். உங்களோடு இணைவது உங்கள் தோழி நிஷா ஹமீஸ். அத்தியாயம் 1. வேளச்சேரி நீச்சல் குளம், சென்னை. குளோரின் மனம் கலந்த அந்த ஈரக்காற்றில் நூற்றுக்கணக்கானோரின் கரவொலிகள் இன்னும் மிதந்து கொண்டிருந்தன. நீச்சல் குளத்தின் நீல நிற நீர் பிரகாசமான விளக்குகளின் ஒளியில் அலைப்பாய அந்த இடமே ஒரு கொண்டாட்ட களமாக இருந்தது. ஆனால் ஈஸ்வரியின் உலகம் பார்வையாளர் மாடத்தில் இல்லை. அது நீச்சல் குளத்தின் மறுமுனையில் தன் வெற்றி கோப்பையுடன் நின்றெழுந்த வருணின் புன்னகையில் சுழன்று கொண்டிருந்தது. அவளது இதயம் அவன் நீந்திய ஒவ்வொரு மீட்டருக்கும் சேர்த்து துடித்தது. தேசிய அளவிலான நீச்சல் போட்டியின் இறுதிச் சுற்று கடைசி நொடியில் தன் முழு பலத்தையும் திரட்டி வருண் முதலிடம் பிடித்த போது ஈஸ்வரி தான் அவனை விட அதிகமாக கத்தினான். அவன் பெற்ற தங்கப்பதக்கம் அவளது கழுத்தை அலங்கரிப்பதை போல உணர்ந்தான். கூட்டம் மெதுவாக கலைந்து கொண்டிருந்தது. வருண் பத்திரிகையாளர்களையும் பயிற்சியாளர்களையும் கடந்து அவளை நெருங்கி ஓடி வந்தான். அவன் உடல் முழுவதும் நீர் சொட்டுக்கள். கண்களில் வெற்றியின் கலைப்பும் காதலின் பிரகாசமும் ஒரு சேர தெரிந்தன. அவன் அருகில் வந்ததும் ஈஸ்வரிக்கு வார்த்தைகள் வரவில்லை. அவள் கண்கள் கலங்கியிருந்தன. ஏய், எதுக்கு அழற என்றான் வருண். அவளது கண்ணீரை தன் ஈரமான விரல்களால் துடைத்து, சந்தோஷத்துல என்றாள் ஈஸ்வரி உடைந்த குரலில். வருண் தன் கழுத்தில் இருந்த அந்த தங்கப்பதக்கத்தை கலற்றி அவள் கழுத்தில் அணிவித்தான். குளிர்ந்த உலோகம் அவளது சூடான தோளில் பட்டபோது அவள் உடல் சிலிர்த்தது. இந்த வெற்றி உனக்குத்தான் ஈஸ்வரி என்று வருண் கூறியவுடன் அவளது கைகளை பற்றி கொண்டு, நீ இல்லாம இது சாத்தியமே இல்லை.
ஒவ்வொரு நாளும் நான் சோர்வா இருக்கிறப்போ உன்னோட முகத்தை நினைச்சுக்கிட்டு தான் மறுபடியும் தண்ணியில குதிப்பேன். இந்த தங்கம் உன்னோட நம்பிக்கை தான். ஈஸ்வரிக்கு அந்த வார்த்தைகள் தேனாக இனித்தன. அவள் வருணின் கண்களை பார்த்தாள். அந்த ஆழமான கரிய விழிகளுக்குள் அவளது உலகம் தெரிந்தது. நாம ஜெயிச்சிட்டோம் வருண் என்றாள் அவள். இல்லை என்றான் வருண். இது ஆரம்பம்தான். அடுத்தது ஆசிய விளையாட்டு போட்டி, அதுக்கப்புறம் ஒலிம்பிக்ஸ். நான் இந்த உலகத்தோட உச்சத்துக்கு போவேன். ஆனா என் உலகம் எப்பவுமே நீ மட்டும்தான். என் பக்கத்துல நீ மட்டும் இருந்தா போதும். அவன் அவளை நெருங்கி அவள் காதருகே ரகசியமாய் சொன்னான். நான் ஜெயிக்கிற ஒவ்வொரு பதக்கமும் உனக்கு, நான் சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும் உனக்கு. இந்த வருண் இனி உனக்கு மட்டும்தான். அந்த வார்த்தைகள் ஒரு சத்தியத்தை போல அந்த நீச்சல் குளத்தின் அமைதியில் ஒலித்தன. ஈஸ்வரி அந்த வார்த்தைகளை தன் ஆன்மாவின் ஆழத்தில் சேமித்து கொண்டாள். அவள் தன் காதலனை மட்டுமல்ல, தன் வருங்கால கணவனை, தன் குழந்தைகளின் தந்தையை, தன் வாழ்வின் ஆதாரத்தையே அவன் கண்ணில் கண்டான். அவர்கள் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டிருந்த போது நீச்சல் குளத்தின் நீர் அவர்களின் காதலுக்கு சாட்சியாக அமைதியாக அசைந்தாடி கொண்டிருந்தது. ஆனால் அதே நீர் ஒரு நாள் அந்த குளிர்ந்த கரங்களால் அந்த சத்தியத்தை கழுவி செல்லும் என்பதை அவள் அப்போது அறிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 2. கடையநல்லூர் செங்கோட்டை அருகே ஒரு கிராமம். அதே காலகட்டம். பனங்காடுகளின் நிழல் படிந்த அந்த செம்மண் சாலையில் ஒற்றையாளாக நடந்து வந்து கொண்டிருந்தார் மாயாண்டி. உச்சி வெயில் கருவேல மரங்களின் மீது இறங்கி தரையில் நெளிந்த நிழல்களை உருவாக்கியது. காற்றில் காய்ந்த மண்ணின் வாசனையும் தூரத்தில் கேட்ட ஆட்டு மந்தையின் சத்தமும் கலந்திருந்தன. 6 மாதங்களுக்கு பிறகு மாயாண்டி தன் ஊருக்கு திரும்பியிருந்தார். ஆனால் அது ஒரு கொண்டாட்டமான வருகையாக இல்லை. அவரது தோற்றம் அந்த நிலத்தின் வன்மையை போலவே இருந்தது. 50 தாண்டியது வயது. கருகருவென்று வெயிலில் காய்ந்த தேகம், அடர்த்தியான நரை கலந்த மீசையும் தாடியும் அவர் முகத்தில் ஒருவிதமான கடுமையை கொடுத்தன. ஆனால் அவரது கண்கள் அவை அமைதியாகவும் அதே சமயம் எதையும் ஊடுருவும் கூர்மையுடன் இருந்தன. சிறைவாசம் அவரது உடலை வேண்டுமானால் பாதித்திருக்கலாம், ஆனால் அவரது ஆன்மாவை தொடவில்லை என்பது அந்த பார்வையில் தெரிந்தது. அவர் ஊருக்குள் நுழைந்ததும் ஒரு விசித்திரமான நிசப்தம் பரவியது. தெருவில் விளையாடி கொண்டிருந்த பிள்ளைகள் அவரை கண்டதும் தாங்கள் ஆட்டத்தை நிறுத்திவிட்டு பயத்துடன் தாங்கள் தாய்மார்களின் சேலைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். வீட்டு திண்ணைகளில் அமர்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்த பெரியவர்கள் தங்களுக்குள் மெதுவாக பேசிக்கொண்டு பார்வையை திருப்பிக் கொண்டனர். மாயாண்டி ஒரு கொலை வழக்கிலிருந்து விடுதலையாகி வந்திருந்தார். அந்த சம்பவம் ஊரின் நினைவுகளில் இன்னும் பசுமையாகவே இருந்தது. ஊர் திருவிழாவின் போது 16 வயது சிறுமியிடம் தவறாக நடக்க முயன்ற ஒருவனை மாயாண்டி வேட்டைக்கு சென்ற இடத்தில் தனியாக மடக்கி கொன்றதாக வழக்கு. அவனுடன் குடித்து கொண்டிருந்த ஒரே ஒரு காட்சி அந்த சாட்சியின் பயத்தை ஓடிவிட்டதாக சொன்னான். ஆனால் சம்பவ இடத்தில் மாயாண்டிக்கு எதிராக ஒரு சிறு தடயமும் இல்லை, கைரேகை இல்லை, ஆயுதமும் இல்லை. நீதிமன்றத்தில் அந்த ஒற்றை சாட்சியும் முன்னுக்கு பின் முரணாக பேச இறுதியில் போதுமான ஆதாரங்கள் இல்லை என்று சொல்லி மாயாண்டி விடுவிக்கப்பட்டார். ஆனால் ஊர் மக்கள் தீர்வு வேறு ஒன்றதாக இருந்தது. மாயாண்டி சும்மா கொல்ல மாட்டான். கருப்பன் அவன் மேல் இறங்கி தப்பானவனை காவு வாங்கிவிட்டான் என்று ஒரு சாரார் பேசினர். கொலைகாரன் அவன் ஊருக்குள்ள இருக்கக்கூடாது என்று மற்றொரு சாரார் பயந்தனர். மாயாண்டி இந்த வார்த்தைகளையோ பார்வைகளையோ கண்டுகொள்ளவே இல்லை. அவரது நடை எவ்வித தள்ளாட்டமும் இன்றி நேராக இருந்தது. அவரது இலக்கு ஊரின் எல்லையில் ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியில் இருந்த கருப்பசாமி கோவில்தான். அவர் கோயிலை நெருங்க நெருங்க அவரது முகத்தில் இருந்த கடுமை தளர்ந்து ஒரு விதமான பக்தி பரவியது. அது ஒரு பக்தன் தன் கடவுளிடம் காட்டும் பக்தி மட்டுமல்ல, ஒரு மகன் தன் தந்தையிடம் திரும்பும் ஒரு பரிதவிப்பு. அவர் தன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கோ சிறைவாசத்திற்கோ யாரிடமும் விளக்கம் சொல்ல வரவில்லை. அவர் தன் மௌனத்தை கலைக்க, தன் நியாயத்தை சொல்ல ஒரே ஒருவரிடம் மட்டுமே வந்திருந்தார், தன் கருப்பனிடம். அத்தியாயம் 3. புசான், தென்கொரியா. ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் சர்வதேச நீச்சல் அரங்கின் பிரம்மாண்டம் வருணுக்கு ஒரு புதிய போதையை தந்தது. அவன் பெயர் இப்போது இந்தியாவின் மூவர்ண கொடியுடன் சேர்த்து உச்சரிக்கப்பட்டது. அவனது ஒவ்வொரு அசைவையும் ஆயிரக்கணக்கான கேமராக்கள் பின்தொடர்ந்தன. ஈஸ்வரி சென்னையில் இருந்த தன் சிறிய அறையில் தொலைக்காட்சியின் முன் அமர்ந்து அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருந்தாள். அவளால் அங்கே செல்ல முடியவில்லை. ஆனால்
அவளது ஆன்மா வருணுக்கு அருகிலேயே இருந்தது. 400 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் இறுதிப் போட்டி. வருண் நீருக்குள் ஒரு சுறாவை போல பாய்ந்தான். அவனது கைகளும் கால்களும் ஒரு இயந்திரத்தின் துல்லியத்துடன் இயங்கின. கடைசி 50 மீட்டரில் அவனுக்கும் சீன வீரனுக்கும் இடையே ஒரு மாபெரும் போராட்டம். வருண் தன் நுரையீரலில் இருந்த கடைசி மூச்சையும் திரட்டி நீரை வெட்டினான். அவன் சுவரை தொட்டபோது அவனுக்கும் தங்கம் வென்ற சீன வீரனுக்கும் இடையே சில மில்லி வினாடிகள் மட்டுமே வித்தியாசம். அவன் வெள்ளிப்பதக்கம் வென்றிருந்தான். இந்தியாவுக்காக ஆசிய போட்டிகளில் பதக்கம் வென்ற ஒரு தமிழன். அவன் நீரிலிருந்து வெளியே வந்தபோது அவன் முகத்தில் இருந்த களைப்பையும் மீறி ஒரு பெருமிதம் தெரிந்தது. அவன் கேமராவை நோக்கி கையசைத்த போது அந்த அசைவு சென்னையில் இருந்த ஈஸ்வரிக்கானது என்று அவள் நம்பினாள். அன்றிரவு இந்திய குழுவினருக்காக இந்திய தூதரகத்தில் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வண்ணமயமான கூட்டத்தில் வருண் ஒரு நாயகனை போல வலம் வந்தான். அப்போதுதான் அவன் அவளை பார்த்தான். அவள் இந்திய காவல்துறையின் உயர் அதிகாரி ஒருவரின் மகள் ஆதித்ரா. அவளது தந்தை இந்திய குழுவின் பாதுகாப்பு அதிகாரியாக அங்கு வந்திருந்தார். ஆதித்ரா மேற்கத்திய உடையில் ஒரு நவீன தேவதையை போல இருந்தாள். அவளது பார்வையில் தன்னம்பிக்கையும் ஒருவிதமான அதிகாரமும் கலந்திருந்தன. வாழ்த்துக்கள் மிஸ்டர் அருண், நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கிறீர்கள் என்றாள் ஆதிரா. தன் கையை நீட்டிய வருண் அவளது கையை பற்றினான். நன்றி, நான் உங்கள் தீவிர ரசிகை. உங்கள் ஒவ்வொரு போட்டியையும் பார்த்திருக்கிறேன் என்றாள் அவள். அவளது குரலில் இருந்த வசீகரம் வருணை ஈர்த்தது. அவர்கள் பேசத் தொடங்கினர். விளையாட்டு, வெற்றி, லட்சியங்கள். ஆதித்ராவின் பேச்சு ஈஸ்வரியின் பேச்சில் இருந்து முற்றிலும் மாறுபட்டிருந்தது. அது இந்த உலகை ஆள பிறந்த ஒருத்தியின் பேச்சு போல இருந்தது. நீங்கள் ஒலிம்பிக்ஸ் வரை செல்ல வேண்டும், அதற்கு சரியான ஆதரவு தேவை. என் தந்தை உங்களுக்கு உதவ முடியும் என்றாள் அவள். இயல்பாகத்தான். அந்த வார்த்தைகள் வருணின் மனதில் ஒரு புதிய விதையை விதைத்தன. புகழ், அதிகாரம், ஆதரவு. இந்த வெற்றி அவனுக்கு புதிய கதவுகளை திறப்பதை அவன் உணர்ந்தான். விருந்து முடியும் வரை அவர்கள் பேசிக்கொண்டே இருந்தனர். வருண் தன் செல்போனை எடுத்து ஈஸ்வரிக்கு அழைக்க வேண்டும் என்று பலமுறை நினைத்தான். ஆனால் ஆதித்ராவின் வசீகரமான பேச்சு அவனை அதிலிருந்து திசை திருப்பியது. அன்றிரவு அவன் தன் அறைக்கு திரும்பிய போது அவன் மனதில் ஈஸ்வரியின் முகம் இருந்தது. ஆனால் அதற்கு பின்னால் ஆதித்ராவின் முகமும் அவள் திறக்கப் போகும் புதிய உலகின் வெளிச்சமும் ஒரு நிழலை போல படிந்திருந்தன. அந்த வெளிச்சம் அவனது காதலை மெதுவாக விழுங்கத் தொடங்கும் ஒரு இருளின் ஆரம்பம் என்பதை அவன் அப்போது உணரவில்லை. அத்தியாயம் 4. மாயாண்டி. கருப்பசாமி கோவிலின் படிக்கட்டுகளில் ஏறவில்லை. கருவறைக்குள் சென்று வணங்கவில்லை. அவர் அந்த ஆலமரத்தின் பிரம்மாண்டமான விழுதுகளுக்கு கீழே வேர்கள் பரவியிருந்த ஒரு திட்டில் சென்று அமர்ந்தார். அவரது கண்கள் கருவறைக்குள் இருந்த கருப்பனின் கரிய பெரிய உருவத்தையே விரித்து பார்த்து கொண்டிருந்தன. அவர் பேசவில்லை. ஆனால் அவரது மௌனம் 1000 மந்திரங்களை விடவும் சக்தி வாய்ந்த ஒரு உரையாடலை நிகழ்த்தியது. நினைவுகள் ஒரு வருடம் பின்னோக்கி சென்றன. இதே திருவிழா நேரம். ஊரே ஆட்டத்திலும் பாட்டத்திலும் அதிர்ந்து கொண்டிருந்தது. காளி. ஊரிலேயே குடிகாரன். பெண்களை கேலி செய்வதையே தொழிலாக கொண்டவன். அன்று அவன் குடித்திருந்த போதை அவன் மிருக குணத்தை வெளியே கொண்டு வந்திருந்தது. திருவிழா கூட்டத்தில் தன் மகளுடன் மிட்டாய் வாங்கி கொண்டிருந்த ஒரு தாயிடம் வம்பு செய்தான். 16 வயது மதிக்கத்தக்க அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்தான். அந்த பெண் பயத்தில் அலற கூட்டம் விலகி வேடிக்கை பார்த்தது. அப்போது கூட்டத்தின் ஒரு மூலையில் கையில் பெரிய அருவாளுடன் கண்கள் சிவக்க ஆடிக்கொண்டிருந்தார் மாயாண்டி. அவர் மீது கருப்பன் இறங்கி இருந்தான். அவரது ஆவேசமான ஆட்டத்தின் நடுவே அவரது கண்கள் ஒரு நொடி காளியின் மீது நிலைத்தது. அந்த பார்வையின் தீட்சண்யம் தாங்காமல் காளி அந்த பெண்ணின் கையை விட்டுவிட்டு கூட்டத்தோடு கூட்டமாக கரைந்தான். அன்றிரவு வழக்கமான வேட்டை பரிகாரத்திற்காக மாயாண்டி காட்டுக்குள் சென்றார். மறுநாள் காலை ஊரின் எல்லையில் இருந்த காட்டுக்குள் காளி இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்தான். அவன் கழுத்து ஒரு மிருகம் கடித்து குதறியது போல சிதைந்திருந்தது. அவனுடன் குடித்து கொண்டிருந்த ஒரே சாட்சி மாறி. போலீசிடம் பயத்துடன் சொன்னது இதுதான். நாங்க 2 பேரும் தனியா உட்கார்ந்து குடிச்சுக்கிட்டு இருந்தோங்க. அப்போ இருட்டுல இருந்து அருவாளோட மாயாண்டி சாமி வர்றத பார்த்தோம். அவர் கண்ணு நெருப்பு மாதிரி இருந்துச்சு. நான் பயந்து ஓடிட்டேன்.
திரும்பி வந்து பார்த்தப்போ காளி செத்து கிடந்தான். ஆனால் போலீஸ் சோதனை செய்த போது அங்கே எந்த அறிவாளும் இல்லை, மாயாண்டியின் கைரேகையும் இல்லை, ஒரு மனிதன் தாக்கியதற்கான எந்த தடயமும் இல்லை. அது ஒரு காட்டு மிருகத்தின் தாக்குதல் போலவே காட்சியளித்தது. சாட்சி மாறி மட்டுமே. அவனும் காளியை போலவே ஒரு குடிகாரன். அவன் வார்த்தைகளை நீதிமன்றம் நம்பவில்லை. நினைவுகள் கலைய மாயாண்டி தன் முன் இருந்த கருப்பனையை பார்த்து கொண்டிருந்தார். அந்த வழக்கில் தனக்காக சாட்சி சொல்ல தன் கருப்பன் ஒருபோதும் வரவில்லை. ஆனால் தனக்கு எதிராக ஒரு சாட்சியமும் இல்லாமல் செய்தது அவனேதான் என்பது மாயாண்டிக்கு தெரியும். அவர் மெதுவாக எழுந்து கருவறைக்குள் சென்று அங்கே எரிந்து கொண்டிருந்த நெய்விளக்கின் கரியை எடுத்து தன் நெற்றியில் பூசிக்கொண்டார். அவர் திரும்பி நடந்து வந்த போது கோவிலின் பூசாரி பயத்துடன் அவர் கையில் ஒரு சொம்பு நிறைய தண்ணீரை கொடுத்தார். சாமி, ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பீங்க. மாயாண்டி அதை வாங்கி கொடுத்தார். அவரது கண்கள் பூசாரியின் பயத்தை பார்த்தன. ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. இந்த ஊரின் பயமும் பக்தியும் சந்தேகமும் தான் இனி தன் வாழ்க்கை என்பதை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் வெறும் மாயாண்டி அல்ல, அவர் கருப்பனின் சாட்சி. அத்தியாயம் 5. இந்தியா திரும்பியதும் வருணின் கால்கள் தரையில் பதியவே இல்லை. அவன் புகழின் கைகளில் மிதந்து கொண்டிருந்தான். அவனது உலகம் இனி வேளச்சேரி நீச்சல் குளத்துடன் முடிந்து விடவில்லை. அது 5 நட்சத்திர விடுதிகளின் விருந்துகளிலும் பளபளக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திப்புகளிலும் சக்தி வாய்ந்த மனிதர்களின் கைகுலுக்கல்களிலும் விரிந்திருந்தது. ஈஸ்வரி தன் காதலனின் இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெருமையுடன் பார்த்தாள். ஆனால் அந்த பெருமைக்கு கீழே ஒரு மெல்லிய அச்சக்கீரல் மெதுவாக படரத் தொடங்கியது. வருணின் நிழல் இப்போது மிக நீளமாக வளர்ந்திருந்தது. ஆனால் அந்த நிழலில் அவளுக்கு இடம் இருக்கிறதா என்று தெரியவில்லை அவளுக்கு. அவர்களின் உரையாடல்கள் சுருங்கின. முன்பு மணிக்கணக்கில் அவள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தவன் இப்போது நிமிடங்களில் பேச்சை முடித்தான். ஈஸ்வரி, ஒரு முக்கியமான ஸ்பான்சர்ஷிப் மீட்டிங்ல இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன் என்பான். ஆனால் அந்த அப்புறம் வரவே வராது. இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, காலையில இருந்து பிராக்டிஸ், பிரஸ் மீட்னு போயிடுச்சு, நாளைக்கு பேசலாமா என்பான். அந்த நாளை ஒருபோதும் விடியாது. ஈஸ்வரி தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். அவன் எவ்வளவு பெரிய இடத்திற்கு போய்விட்டான், எவ்வளவு அழுத்தம் இருக்கும். நான் அவனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், தொந்தரவாக அல்ல. ஆனால் பத்திரிகைகளில் வெளிவந்த புகைப்படங்கள் அவள் சமாதானங்களை சிதைத்தன. விளையாட்டு விழாக்கள், விருது வழங்கும் நிகழ்ச்சிகள், பிரபலங்களின் இல்ல திருமணங்கள் என எல்லா இடங்களிலும் வருணுக்கு அருகில் ஆதித்ரா இருந்தாள். காவல்துறை உயர் அதிகாரியின் மகள் என்ற அந்தஸ்து அவளுக்கு எல்லா கதவுகளையும் திறந்தது. வருணின் கை இயல்பாக அவளது தோளை அணைத்திருந்தது. அவர்கள் சிரித்து பேசும் காட்சிகள் ஈஸ்வரியின் இதயத்தில் முள்ளாக தைத்தன. ஒரு சனிக்கிழமை மாலை அவள் பொறுமையின் எல்லையை அடைந்தாள். 4 நாட்களாக அவனிடமிருந்து ஒரு அழைப்பு கூட இல்லை. அவள் தன் பழைய காதலின் நினைவுகளை மீட்டெடுக்க அவனது பயிற்சி மையத்திற்கே சென்றாள். ஆனால் அது அவள் பழகிய பயிற்சி மையம் அல்ல. இப்போது அங்கே விலை உயர்ந்த கார்கள் நின்றன. அவளுக்கு பரிச்சயமில்லாத புதிய நவநாகரீக முகங்கள். அவள் அந்த புதிய உலகிற்குள் ஒரு அந்நியலை போல நுழைந்தாள். அங்கே நீச்சல் குளத்திற்கு அருகில் வருண் தன் புதிய நண்பர்களுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தான். அவனுக்கு அருகில் ஆதித்ராவும் இருந்தான். அவன் சிரிக்கும் போது அவன் கண்கள் சுருங்குமே. அந்த அழகை ரசித்தபடியே ஈஸ்வரி அவனை நோக்கி நடந்தாள். வருண், அவள் குரலை கேட்டதும் அந்த சிரிப்பு உறைந்தது. அவன் அவளை பார்த்த பார்வையில் மகிழ்ச்சி இல்லை, ஒரு விதமான தர்ம சங்கடமும் எரிச்சலும் இருந்தன. நீ நீ எதுக்கு இங்கே வந்த ஈஸ்வரி? அவன் குரல் ரகசியமாக ஒலித்தது. உன்னை பார்க்கதான், உன்கிட்ட பேசணும் என்றாள் அவள். அவன் முகமாற்றத்தை கவனித்தாலும் அதை நம்ப மறுத்து, இங்கேயா? நான் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கேன், இது சரியான நேரம் இல்லை. அப்போது ஆதித்ரா அவர்களை நோக்கி வந்தாள். யாரு வருண் என்றான். ஈஸ்வரியை மேலிருந்து கீழாக அளவெடுத்தபடி வருண் ஒரு நொடி தயங்கினான். அந்த ஒரு நொடி தயக்கம் ஈஸ்வரியின் உலகையை புரட்டி போட்டது. பிறகு ஒரு செயற்கையான புன்னகையுடன் சொன்னான், இது ஈஸ்வரி, என்னோட பழைய ஃப்ரெண்டு, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. பழைய ஃப்ரெண்டு. அந்த வார்த்தைகள் இடியென அவள் மீது இறங்கின. அவள் உடல் ஒரு முறை அதிர்ந்து நின்றது. அவளது காதலின் கல்லறை மீது அவன் மிக சுலபமாக ஒரு கல்லை வைத்து மூடியிருந்தான்.
ஆதித்ரா, ஓ அப்படியா, ஹாய் என்று அலட்சியமாக சொல்லிவிட்டு வருணின் கையை பிடித்து, வா அருண், எல்லாரும் வெயிட் பண்றாங்க என்று இழுத்துச் சென்றாள். வருண் ஒரு முறை கூட ஈஸ்வரியை திரும்பி பார்க்கவில்லை. அவள் அந்த நீச்சல் குளத்தின் குளோரினின் மனத்திற்கு நடுவே தன் உடைந்த இதயத்தின் துண்டுகளுடன் தனித்து நின்றாள். அவளை சுற்றி இருந்த சந்தோஷமான தருணங்கள் இப்போது அவளை பார்த்து ஏளனமாக சிரிப்பது போல் இருந்தது. அத்தியாயம் 6. மாயாண்டி தன் கிராமத்தில் ஒரு நிழலை போலவே வாழ்ந்தார். அவர் நிழல் வெயிலில் மட்டுமே தெரிந்தது. ஆனால் அவரது இருப்பு ஊரின் ஒவ்வொரு மனதிலும் தெரிந்தது. அவர் யாரிடமும் பேசுவதில்லை. அதிகாலை எழுந்து தன் சிறிய தோட்டத்தை பார்த்து கிணற்றில் நீர் இறைத்து தனக்கான உணவை தானே சமைத்து தன் வேலைகளை முடித்துக் கொள்வார். பிறகு பல மணி நேரம் கருப்பசாமி கோவிலின் அந்த ஆலமரத்து திட்டில் ஒரு கல்லாக அமர்ந்திருப்பார். அவர் ஒரு துறவி அல்ல, ஆனால் அவரது வாழ்க்கை ஒரு தபசியை போலவே இருந்தது. ஊர் மக்கள் அவரை ஒருவிதமான விலகனுடனேயே கையாண்டனர். பெண்கள் அவர் தெருவில் நடந்தால் தங்கள் வீட்டுக்குள் சென்று விடுவார்கள். ஆண்கள் மரியாதையாக வலியொதுங்கி நிற்பார்கள். அவர் அந்த ஊரின் எழுதப்படாத சட்டமாக, மௌனமான அதிகார மையமாக மாறிக்கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த மௌனம் சோதிக்கப்பட்டது. ஊரின் நாட்டாமை பெரியசாமி ஒரு திமிர் பிடித்த பணக்காரர். அவரது தென்னந்தோப்பில் இருந்து சில தேங்காய்கள் திருடு போயின. அவருக்கு ஊரின் ஓரத்தில் வசித்த ஏழை இளைஞனான முருகனின் மீது நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம் இருந்தது. எந்த ஆதாரமும் இல்லாமல் தன் ஆட்களை அனுப்பி முருகனை இழுத்து வர சொன்னார். ஊர் பஞ்சாயத்து கூடியது. பெரியசாமியை நீதிபதி அவரை வழக்கறிஞர். நீதாண்டா திருடினாய், ஒத்துக்க என்று முருகனை அடித்தார். முருகன், இல்ல சாமி, நான் எடுக்கலை என்று கதறினான். அவனது கதறல் பெரியசாமியின் கோபத்தை அதிகரித்தது. இவனை ஊர் மத்தியில இருக்கிற புளிய மரத்துல கட்டி போடுங்கடா, வெயில்ல காயிட்டும், அப்பதான் உண்மை வரும் என்று உத்தரவிட்டார். முருகனின் வயதான தாய் பஞ்சாயத்தின் கால்களில் விழுது அழுதார். யாரும் உதவவில்லை. நாட்டாமையை எதிர்க்க யாருக்கும் துணிவும் இல்லை. தன் மகன் அநியாயமாக மரத்தில் கட்டப்பட்டு வெயிலில் வாடுவதை காண சகிக்காமல் அந்த தாய் தன் கடைசி நம்பிக்கையாக மாயாண்டியின் வீட்டை நோக்கி ஓடினான். அவள் மாயாண்டியின் வாசலில் நின்று, சாமி, கருப்பனே, என் புள்ளையை காப்பாத்து, அவன் ஒரு தப்பும் பண்ணல, நீதான் சாமி கண் துறக்கணும் என்று மார்பில் அடித்து கொண்டு அழுதாள். வீட்டிற்குள் இருந்த மாயாண்டி அவள் அழுகையை கேட்டார். அவர் மெதுவாக வெளியே வந்தார். அவர் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லை. அந்த தாய் அவர் கால்களில் விழுந்து கூறினான், மாயாண்டி அவளை பார்க்கவில்லை. அவர் பார்வை ஊர் மந்தையை நோக்கி நீண்டது. அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அந்த திசையை நோக்கி நடக்க தொடங்கினார். அவர் வருவதை கண்டதும் பஞ்சாயத்தில் இருந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. பெரியசாமியின் கைகள் முருகனை அடிப்பதற்காக ஓங்கியபடியே நின்றன. மாயாண்டி நேராக மரத்தின் அருகே சென்றார். அவர் கட்டப்பட்டிருந்த முருகனின் வாடிய முகத்தை பார்த்தார். அவனது கண்களில் தெரிந்த வலியையும் நிரபராதி தன்மையையும் ஒரு நொடி உற்று நோக்கினார். பிறகு அவர் தன் பார்வையை நாட்டாமை பெரியசாமியின் மீது திருப்பினார். அந்த பார்வை அது ஒரு சாதாரண பார்வை அல்ல, அது ஒரு எரிமலையின் வாய். அது கேள்விகளாக நிரம்பி இருந்தது. எந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பு? உன் அதிகாரம் ஒரு நிரபராதியை தண்டிப்பதற்காகவா என்று கேட்பது போல் இருந்தது. அதில் மிரட்டல் இல்லை, ஆனால் மீறினால் விளைவுகள் மோசமாக இருக்கும் என்ற ஒரு தெய்வீக எச்சரிக்கை இருந்தது. பெரியசாமி அந்த பார்வையின் கணத்தை தாங்க முடியவில்லை. அவரது உடம்பில் ஒரு சிறு நடுக்கம் ஓடியது. அவர் தன் வாழ்நாளில் யாரிடமும் தோற்றதில்லை. ஆனால் இன்று ஒரு வார்த்தை கூட பேசாத ஒரு மௌனத்தின் முன் அவர் தோற்று போயிருந்தார். அவர் தன் பார்வையை திருப்பிக் கொண்டு தன் ஆட்களிடம், சரி சரி, அவிழ்த்து விடுங்கடா அவனை, அவன் அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு என்று ஒரு பொய்யான காரணத்தை சொல்லிவிட்டு கூட்டத்தை விலக்கிக் கொண்டு தன் வீட்டை நோக்கி நடந்தார். மாயாண்டி முருகன் விடுவிக்கப்படும் வரை அங்கே நின்றார். பிறகு அமைதியாக தன் வீட்டை நோக்கி திரும்பினார். அன்றிரவு பெரியசாமியின் தோட்டத்தில் மீண்டும் திருட முயன்ற 2 பேர் கையும் களவுமாக ஊர் இளைஞர்களால் பிடிக்கப்பட்டனர். மாயாண்டி பேசவில்லை. ஆனால் அவரது மௌனம் அந்த ஊருக்கு ஒரு பெரிய நீதியை சொல்லி இருந்தது. அத்தியாயம் 7. நாட்கள் வாரங்கள் மாதங்களாக கரைந்தன. ஈஸ்வரியின் உலகம் ஒரு சிறிய அறைக்குள் சுருங்கி போனது. அவள் தன் காதலனை இழந்து விட்டாள் என்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வருணின் ஒவ்வொரு புறக்கணிப்பிற்கும் அவள் ஒரு காரணத்தை தேடினாள். அவன் மீது அழுத்தம் அதிகமாக இருக்கிறது. புதிய சூழல் அவனை மாற்றி இருக்கிறது.
நான் அவனிடம் சரியாக பேசினால் எல்லாம் சரியாகிவிடும். அவளது காதல் இப்போது ஒரு குருட்டு நம்பிக்கையாக மாறியிருந்தது. அந்த நம்பிக்கை அவளை ஒரு இறுதி அவமானகரமான முயற்சிக்கும் தள்ளியது. அவள் தன் தன்மானத்தின் கடைசி துளியையும் திரட்டி கொண்டு அவனது புதிய ஆடம்பரமான அடுக்குமாடி குடியிருப்புக்கு சென்றாள். பல முறை அழைப்பு மணியை அழுத்திய பிறகு கதவு திறக்கப்பட்டது. வருண் ஒரு விலை உயர்ந்த இரவு உடையில் நின்றான். அவன் முகத்தில் அவளை அங்கே கண்ட எரிச்சல் அப்பட்டமாக தெரிந்தது. மறுபடியும் எதுக்கு இங்கே வந்த? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? வருண் ப்ளீஸ், என்கிட்ட 5 நிமிஷம் பேசு, அதுக்கப்புறம் நான் உன் வாழ்க்கையில வரவே மாட்டேன். ஈஸ்வரியின் குரல் ஒரு பிச்சைக்காரியின் குரலை போல ஒலித்தது. அவன் அவளை அருவருப்புடன் உள்ளே அனுமதித்தான். அந்த வீடு அவளுக்கு அந்நியமாக இருந்தது. சுவர்களில் அவளுக்கு பரிச்சயமில்லாத பிரபலங்களுடன் அவன் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள், மேசையில் பாதி குடித்த மதுக்கோப்பைகள். இது அவள் காதலித்த வருணின் உலகம் அல்ல. சரி, என்ன சொல்லணும்? சீக்கிரம் சொல்லிட்டு போ என்றான் அவன் சோபாவில் அமர்ந்தபடி. ஏன் வருண் இப்படி பண்ற? நம்ம காதலுக்கு என்ன ஆச்சு? நான் என்ன தப்பு பண்ண? அதை மட்டும் சொல்ல, நான் போயிடுறேன். அவள் கண்கள் பதிலுக்காக ஏங்கின. வருண் அவளை ஏளனமாக பார்த்தான். அவன் முகத்தில் இப்போது எந்த முகமூடியும் இல்லை. அவனது உண்மையான குரூரமான சுயம் வெளிப்பட்டது. தப்பா? நீ எந்த தப்பும் பண்ணல. ஆனா நீ எனக்கு இப்போ செட் ஆக மாட்டே ஈஸ்வரி. என் ஸ்டேட்டஸ் வேற, என் வாழ்க்கை வேற. நான் ஆதித்யாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவங்க அப்பா எனக்கு போலீஸ்ல டிஎஸ்பி வேலை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒலிம்பிக்ஸ்க்கு ஸ்பான்சர் பண்றதுக்கும் பெரிய கம்பெனிகளை ஏற்பாடு பண்றாரு. இதெல்லாம் நீ ஒரு ஐடி கம்பெனியில வேலை செஞ்சு எனக்கு கொடுக்க முடியுமா? ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சவுக்கடி போல அவள் மீது விழுந்தது. அப்போ நாம ஒன்னா வாழ்ந்த வாழ்க்கை, நம்ம கனவுகள் எல்லாம் பொய்யா வரும்? அவள் குரல் உடைந்த கண்ணாடி துண்டுகளை போல சிதறியது. வருண் சோஃபாவில் இருந்து எழுந்து அவள் அருகில் வந்தான். அவன் பார்வை அவளை ஒரு போக பொருளை போல காமத்துடன் அளவெடுத்தது. அவன் அவள் காலருகே குனிந்த விஷத்தை போன்ற அந்த வார்த்தையை உமிழ்ந்தான். பொய்னு சொல்லல, அது ஒரு நல்ல அனுபவம். உண்மையை சொல்லணும்னா படுக்கையில நீ தான் பெஸ்ட். நாம அதுக்கு மட்டும் சேர்ந்துக்கலாம். உனக்கு எப்போ தோணுதோ அப்போ சொல்லு, நான் வர்றேன். ஒரு ஃபோன் கால் பண்ண போதும். ஆனா கல்யாணம் காதல்னு என் வாழ்க்கையில குறுக்க வராது இந்த இடம் ஆதித்யாவுக்கு. அடுத்த கணம் ஈஸ்வரியின் வலது கை மின்னல் வேகத்தில் எழுந்து அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தது. அந்த அறையின் நிசப்தத்தில் அந்த சத்தம் மட்டுமே கேட்டது. வருண் அதிர்ச்சியில் கன்னத்தை பிடித்து கொண்டு நின்றான். ஈஸ்வரி அளவில்லை. அவள் கண்களில் இருந்த காதல் இப்போது கங்குகளாக மாறி தகைத்து கொண்டிருந்தது. அவள் தன் வாழ்வின் மிக மோசமான அருவருப்பான ஒரு தவறை செய்துவிட்டதை அந்த நொடியில் உணர்ந்தாள். அவள் ஒரு மனிதனை காதலிக்கவில்லை, மிருகத்தின் முகமுடியை தான் காதலித்திருக்கின்றாள். அவள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஒரு துளி அருவருப்புடன் அவனை பார்த்துவிட்டு அந்த வீட்டை விட்டு தன் சிதைந்து போன தன்மானத்தின் துண்டுகளை பொறுக்கிக் கொண்டு வெளியேறினாள். அவள் கால்களுக்கு கீழே அவளது காதலின் சவப்பெட்டி இறுதியாக அறையப்பட்டு மூடப்பட்டு விட்டது. அத்தியாயம் 8. மாயாண்டி தன் கிராமத்தில் ஒரு பொதிராகவே இருந்தார். அவர் வரவிருக்கும் சித்திரை திருவிழாவிற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தார். அது ஒரு சாதாரண திருவிழா அல்ல. அது அந்த நிலத்தின் ஆன்மா தன் தெய்வீக சக்தியை வெளிப்படுத்தும் ஒரு தருணம். நாட்கள் செல்ல செல்ல மாயாண்டியின் மௌனம் ஆழமானது. அவர் தன் சிறிய தோட்டத்து வேலைகளை முடித்துவிட்டு தன் முழு நேரத்தையும் கருப்பசாமி கோவிலின் அந்த ஆலமரத்தடியில் கழித்தார். அவரது விரதம் இப்போது இன்னும் கடுமையாக இருந்தது. அவர் தன் உடலை முடுக்கி தன் ஆத்மாவை வரவிருக்கும் அந்த மாபெரும் சக்திக்கு தயார்படுத்தி கொண்டிருந்தார். அவர் கருப்பசாமி ஆட்டத்திற்காக தன் பழைய ஆனால் புனிதமான பொருட்களை வெளியே எடுத்தார். கனமான வெண்கல சலங்கைகளும் பல தலைமுறைகளாக பயன்படுத்தப்பட்டவைகள். அவற்றை புலி நீரில் தேய்த்து வெயிலில் காய வைத்தார். அதன் ஒவ்வொரு மணியும் நூற்றுக்கணக்கான கதைகளை சொல்லும் சக்தி வாய்ந்தவை. அடுத்து அந்த பிரம்மாண்டமான அருவாள். அது ஒரு ஆயுதம் அல்ல, ஒரு சின்னம். கருப்பனின் நீதியின் சின்னம். அதன் கூர்மையான முறையில் அவர் எலுமிச்சை பழத்தை குத்தி அதற்கு செந்நிற பூக்களால் மாலை சூட்டினர். அதன் பளபளக்கும் பரப்பில் மாயாண்டியின் முகம் தெளியவில்லை. ஒரு ஆவேசமான சக்தியின் நிழல் தெரிந்தது. ஊர் மக்கள் மாயாண்டியின் இந்த மாற்றங்களை கவனித்தனர். அவர்கள் மனதில் இருந்த பயம் மெதுவாக பக்தியாக மாறத் தொடங்கியது. அவர் இனி ஒரு கொலை வழக்கிலிருந்து திரும்பியவர் அல்ல. அவர் தங்கள் குலதெய்வமான கருப்பனை தங்கள் கண்முன்னே கொண்டு வரப்போகும் ஒரு புனிதமான கருவி. இந்த முறை திருவிழா முன்னே போதையும் விடவும் மிக பிரம்மாண்டமாக இருந்தது என்று ஊர் முழுவதும் பேச்சாக இருந்தது. நாட்டாமை பெரியசாமி
தன் தோட்டத்தில் திருடியவர்கள் பிடிபட்டதற்கும் ஊரில் நல்ல மழை பெய்ததற்கும் தன் தவறை மன்னித்த கருப்பசாமிக்கு ஒரு கொழுத்த கிடாவை நேர்த்திக்கடனாக வைத்திருந்தார். அந்த பலிக்காக ஊரே காத்திருந்தது. திருவிழாவிற்கு 3 நாட்கள் இருந்தபோது மாயாண்டி காப்பு கட்டினார். கருப்பசாமி கோவிலில் பூசாரி மந்திரங்களை உச்சரிக்க மாயாண்டியின் வலது கையில் மஞ்சள் தடவப்பட்ட புனிதமான கயிறு காப்பாக கட்டப்பட்டது. அந்த கயிறு கட்டப்பட்ட மறுகணம் மாயாண்டி முற்றிலுமாக மாறினார். அவர் கண்கள் சிவந்திருந்தன. அவர் நடை ஒருவிதமாக ஆவேசத்துடன் இருந்தது. அவர் இனி இந்த உலகைச் சேர்ந்தவர் அல்ல. அவர் கருப்பனின் அருள்வாக்கிற்காக காத்திருக்கும் ஒரு தெய்வீக கலன். ஊரே அந்த திருவிழாவின் அழைப்பிற்காக காத்திருந்தது. அந்த இரவில் கருப்பன் யார் மீது இறங்குவான், யாருக்கு தீர்ப்பு வழங்குவான், யாருடைய குறைகளை கேட்பான் என்று அறிய மக்கள் தங்கள் பிரார்த்தனைகளுடன் தயாராகினர். ஆட்டம் தொடங்கவிருந்தது. அத்தியாயம் 9. சென்னை ஈஸ்வரிக்கு ஒரு நரகமாக மாறியது. அவள் சுவாசித்த காற்று அவளை சுட்டது. அவள் பார்த்த ஒவ்வொரு இடமும் வருணின் துரோகத்தின் நினைவுகளை சுமந்து அவளை பார்த்து ஏளனமாக சிரித்தன. அந்த நரகத்தில் அவளால் ஒரு நொடி கூட இருக்க முடியவில்லை. அவள் தன் தன்மானத்தின் மிச்ச சொச்சங்களை ஒரு சிறிய பையில் திணித்து கொண்டு யாரிடமும் சொல்லிக் கொள்ளாமல் எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்தாள். திருநெல்வேலிக்கு செல்லும் ரயிலில் ஒரு ஜன்னலோடு இருக்கையில் அமர்ந்தான். ரயில் சென்னையின் ஒளி வெள்ளத்தை கடந்து இருளுக்குள் நுழைந்த போது ஈஸ்வரியின் வாழ்க்கையும் ஒரு முடிவில்லாத இருளுக்குள் பிரவேசித்தது. ரயிலின் தாளக்கட்டான சத்தம் அவள் இதயத்தில் ஒலித்த அவமானத்தின் ஓலத்துடன் கலந்தது. ஜன்னலுக்கு வெளியே வேகமாக பின்னோக்கி ஓடிய மரங்களும் கிராமங்களும் அவளது சிதறிப்போன கனவுகளைப் போலவே தெரிந்தன. அவள் அளவில்லை. அவளது கண்ணீர் உள்ளுக்குள்ளேயே வற்றி ஒரு பாலைவனமாக மாறியிருந்தது. திருநெல்வேலியில் இறங்கி தன் வீட்டிற்கு அவள் வந்து நின்ற போது அவளது பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தனர். சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பட்டாம்பூச்சியை போல பறந்து சென்ற தங்கள் மகள் இப்போது சிறகுகள் ஒடிந்து ஒரு சருகை போல திரும்பி வந்திருந்தாள். என்னம்மா ஆச்சு, ஏன் ஒரு வார்த்தை சொல்லலை என்று பதறினாள் அவள் தாய். வேலை பிடிக்கலம்மா, உடம்புக்கு ஒத்துக்கல, அதான் விட்டுட்டு வந்துட்டேன் என்று ஒரு பொய்யை சொன்னாள் ஈஸ்வரி. அவளால் தன் பெற்றோர் தன் மீது வைத்திருந்த நம்பிக்கையையும் பெருமையையும் ஒரே நொடியில் சிதைக்க முடியவில்லை. அன்றிலிருந்து அவளது அறை அவளது சிறையானது. அவள் அந்த அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தாள். நாட்கள் வாரங்களாக மாறின. அவள் குளிக்கவில்லை, சரியாக உண்ணவில்லை. அவளது அழகான கூந்தல் சிக்கலாகி கிடந்தது. அவளது கண்கள் குழிவிழுந்து ஒரு சூனியத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் அவள் சிரிப்பொலியால் நிறைந்திருந்த அந்த வீடு இப்போது ஒரு கல்லறையின் அமைதியுடன் இருந்தது. அவளது பெற்றோர் அவளை பார்த்து 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 மருகினர். என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்தனர். அப்போதுதான் அவள் அந்த 2வது உண்மையை கண்டுபிடித்தாள். அவள் உடல் அவளை மேலும் வஞ்சிக்க தொடங்கியது. தொடர்ச்சியான வாந்தி, தலை சுற்றல், மயக்கம். முதலில் அவள் அதை சரியாக சாப்பிடாததாலும் மன உளைச்சலாலும் ஏற்படுகிறது என்று நினைத்தாள். ஆனால் ஒரு நாள் காலை அவள் தன் உடம்பில் ஏற்பட்ட ஒரு மிக தெளிவான மாற்றத்தை உணர்ந்தாள். ஒரு சந்தேகம், ஒரு பயங்கரமான சந்தேகம் அவள் மனதில் மின்னல் போல வெட்டியது. அவள் யாருக்கும் தெரியாமல் தன் தாயின் பணத்தை எடுத்துக்கொண்டு அருகில் இருந்த ஒரு மருந்து கடைக்கு சென்றாள். ஒரு கர்ப்ப பரிசோதனை கருவியை வாங்கி வைத்தாள். தன் அறையின் கதவை மூடிக்கொண்டு நடுங்கும் கைகளுடன் அவள் அந்த பரிசோதனையை செய்தாள். சில நிமிடங்கள் ஒரு யுகம் போல கழிந்தன. பிறகு அந்த சிறிய கருவியில் 2 சிகப்பு கோடுகள் அவளது தீர்ப்பை போல தெளிவாக தெரிந்தன. அவள் 4 மாத கர்ப்பிணி. அவள் வருணின் துரோகத்தின் சாட்சியை, அவனது அருவருப்பான வார்த்தைகளின் மிச்சத்தை தன் வயிற்றிலேயே சுமந்து கொண்டிருக்கிறாள். அந்த நொடியில் அவள் அலறவில்லை, அவள் அளவில்லை. அவள் அந்த பரிசோதனை கருவியை பார்த்தபடி தரையில் சரிந்தாள். அவளது உலகம் 2வது முறையாக இந்த முறை முற்றிலும் சுக்குநூறாக உடைந்து போயிருந்தது. அவள் தன் வாழ்க்கையின் மிக இருண்ட, மிக ஆழமான ஒரு படுகுழியில் தனியாக விழுந்து கிடந்தாள். அத்தியாயம் 10. செங்கோட்டை கிராமத்தில் திருவிழா அதன் முதல் படியை எடுத்து வைத்தது. வெளியூர்களில் வேலை பார்த்தவர்கள் தங்கள் சொந்த மண்ணுக்கு திரும்பி இருந்தனர். தெருக்கள் புதிதாக வந்த உறவினர்களின் சிரிப்பொலியாலும் குழந்தைகளின் உற்சாக கூச்சல்களிலாலும் நிறைந்திருந்தது. மாட்டு வண்டிகளும் டிராக்டர்களும் கரும்பு கட்டுகளையும் வாழை மரங்களையும் சுமந்து வந்தன. ஒரே ஒரு பெரும் கொண்டாட்டத்திற்கு தயாராகி கொண்டிருந்தது.
ஆனால் கருப்பசாமி கோவிலில் மட்டும் ஒரு விதமான ஆழ்ந்த அமைதியும் பக்தியும் கலந்த தீவிரமும் நிலவியது. மாயாண்டி தன் விரதத்தின் இறுதி கட்டத்தை அடைந்திருந்தார். அவர் இப்போது தன் வீட்டை விட்டு கோவிலின் ஒரு பகுதியாகவே மாறியிருந்தார். திருவிழாவின் பிரதான நாள் விடிந்தது. செங்கோட்டை கிராமம் உறக்கத்தை மறந்து ஒரு புதிய உத்வேகத்துடன் வெளித்தெழுந்தது. காற்றில் பொங்கலின் மனமும் சாம்பிராணி புகையும் மல்லிகை பூவின் நறுமணமும் கலந்திருந்தது. தெருக்களில் பட்டுப்பாவாடை அணிந்த சிறுமிகளும் வேட்டிச்சட்டை அணிந்த ஆண்களும் வண்ணமயமான சேலைகளில் பெண்களும் என மக்கள் கூட்டம் அலைமோதியது. கருப்பசாமி கோவிலில் மாயாண்டி ஒரு நடமாடும் தெய்வமாகவே காட்சியளித்தார். 3 நாட்களுக்கு முன்பே காப்பு கட்டியதால் அவர் இப்போது முழுமையாக விரதத்திலும் மௌனத்திலும் இருந்தார். அவர் ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தார். அவர் கண்கள் பாதி மூடிய நிலையில் தியானத்தில் ஆழ்ந்திருந்தன. ஆனால் அந்த அமைதிக்குள் இருந்து ஒரு புயல் வெளிவர காத்திருப்பது போல ஒரு சக்தி அவரை சூழ்ந்திருந்தது. ஊர் மக்கள் அவரை நேரடியாக பார்க்க பயந்து தூரத்திலிருந்தே கும்பிட்டு சென்றனர். சாமி ஆட்டத்துக்கு தயாராகிட்டாரு என்று தங்களுக்குள் மெதுவாக பேசிக்கொண்டனர். மதிய வேளையில் நேர்த்திக்கடன்கள் செலுத்தப்பட்டன. 100கணக்கான ஆடுகளும் கோழிகளும் கருப்பனுக்கு பலியிட அங்கு கொண்டு வந்தப்பட்டது. கோவிலில் முற்றம் இரத்தத்தின் வாசனையால் நிறைந்திருந்தது. உடுக்கையின் சத்தம் காலையில் இருந்து ஒரே தாளத்தில் மெதுவாக ஒலித்து கொண்டே இருந்தது. அது இரவில் நடக்கவிருக்கும் ஆவேசமான ஆட்டத்திற்கான ஒரு இதய துடிப்பை போலவே இருந்தது. அந்த சூழல் ஒரு விதமான ஆதி காலத்து அச்சத்தையும் பக்தியையும் ஒரு சேர கொண்டிருந்தது. அங்கே சட்டங்களும் தர்க்கங்களும் செல்லுபடியாகாது. அங்கே நம்பிக்கையும் தெய்வத்தின் தீர்ப்புமே இறுதியானது. இரவு நெருங்க நெருங்க உடுக்கையின் சத்தம் வேகம் எடுத்தது. மக்களின் கூட்டம் அதிகரித்தது. தீப்பந்தங்கள் ஏற்றப்பட்டன. மாயாண்டி மெதுவாக எழுந்து நின்றார். அவர் தன் உடல் ஆட்டத்திற்கு தயார்படுத்தினார். அந்த திருவிழாவின் முழக்கம் இப்போது அதன் உச்சத்தை அடைந்திருந்தது. அத்தியாயம் 11. ஈஸ்வரியின் நிலை அவளது பெற்றோரை ஒரு உயிருள்ள நரகத்தில் தள்ளியது. தங்கள் கண்முன்னே தங்கள் ஒரே மகள் ஒரு மெழுவர்த்தியை போல உருகி கரைவதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவள் ஒரு நிழலை போல வீட்டை சுற்றி வந்தாள். அவள் சிரிப்பை அவர்கள் மறந்த பல மாதங்கள் ஆகிவிட்டன. நம்ம பொண்ணுக்கு ஏதோ பில்லி சூனியம் வச்சிட்டாங்கன்னு தான் தோணுது என்று அவள் தாய் தன் கணவரிடம் அழுது புலம்பினாள். இல்லைனா இப்படி ஒரு மனுஷி உருகி போவாளா? அவர்களின் உறவினர்களும் அக்கம் பக்கத்தினரும் ஆளாளுக்கு ஒரு யோசனை சொன்னார்கள். இறுதியில் ஈஸ்வரியின் பாட்டிதான் அந்த வழியை சொன்னார். அவளை நம் குலதெய்வம் கருப்பசாமி கோயிலுக்கு கூட்டிட்டு போங்க. சித்திரை திருவிழா கோலாகலமாக நடக்குது. அந்த சாமி கண்ணுல பட்டா பிடிச்சிருக்கிற பீடை எல்லாம் ஓடி போயிடும். கருப்பன் கைவிட மாட்டான். ஈஸ்வரிக்கு அதில் துளியும் நம்பிக்கை இல்லை. அவளுக்கு கடவுள் மீது இருந்த கடைசி நம்பிக்கையும் வருணின் துரோகத்துடன் செத்து போயிருந்தது. ஆனால் தன் பெற்றோரின் கண்ணீருக்காகவும் அவர்களின் நிம்மதிக்காகவும் அவள் அவர்களுடன் செல்ல சம்மதித்தாள். அவள் எதிர்ப்பு தெரிவிக்காததே அவர்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது. அவர்கள் ஒரு வாடகை காரில் அந்த செங்கோட்டை கிராமத்தை நோக்கி பயணம் செய்தனர். ஜன்னலுக்கு வெளியே பசுமையான வயல்களும் தென்னந்தோப்புகளும் ஓடின. ஆனால் ஈஸ்வரியின் கண்கள் எதையும் பார்க்கவில்லை. அவள் ஒரு உயிரற்ற ஜடம் போல தன் வலிகளின் உலகில் மூழ்கி கிடந்தாள். அவர்கள் அந்த கிராமத்தை அடைந்த போது ஊரே விழா கோலம் போன்றிருந்தது. தெருக்களில் ஒலிப்பெருக்குகள் பக்தி பாடல்களை முழங்கின. காற்றில் சூடத்தின் மனமும் மல்லிகை பூவின் வாசனையும் கலந்திருந்தது. ஆனால் அந்த சந்தோஷமோ கொண்டாட்டமோ ஈஸ்வரியின் மனதை தொடவில்லை. அவள் ஒரு கல்லை போல உணர்ச்சியற்று அவர்களுடன் நடந்து வந்தாள். அவர்கள் கருப்பசாமி கோவிலை அடைந்தனர். அங்கே ஒரு பெரும் கூட்டம். உடுக்கையின் செவிப்பறை கிளியும் சத்தம், தீப்பந்தங்களின் அனல் பறக்கும் வெளிச்சம், ஒரு விதமான ஆதி காலத்து சக்தி அந்த இடம் முழுவதும் நிறைந்திருந்தது. 100கணக்கான மக்கள் தங்கள் குறைகளை சொல்லவும் நேர்த்திக்கடனை செலுத்தவும் அங்கே குடியிருந்தனர். ஈஸ்வரி அந்த கூட்டத்தின் ஒரு மூலையில் தன் தாயின் கைகளை பிடித்தபடி நின்று கொண்டிருந்தாள். அவள் தன் வலிகளுடன் அவமானங்களுடனும் வயிற்றில் சுமக்கும் இரகசியத்துடனும் அந்த மாபெரும் கூட்டத்தில் தனித்து விடப்பட்டிருந்தாள். அவள் தன் வாழ்க்கையின் மிக மோசமான ஒரு முடிவை எடுக்கப் போகும் ஒரு தருணத்தில் தன் குலதெய்வத்தின் சன்னதிக்கு அவள் சம்மதமின்றியே அழைத்து வரப்பட்டிருந்தாள். அவளது வலியும் மாயாண்டியின் தெய்வீக சக்தியும் ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் சங்கமிக்க போகும் புள்ளி அதுதான். ஆட்டத்திற்கான களம் தயாராக இருந்தது. அத்தியாயம் 12.
இரவு தன் கரிய இயற்கையினால் அந்த கிராமத்தை முழுமையாக தழுவி இருந்தது. ஆனால் கருப்பசாமி கோவிலின் முற்றம் நூற்றுக்கணக்கான தீப்பந்தங்களின் ஒளியில் ஒரு பகலை போல பிரகாசித்தது. காற்றில் சாம்பிராணியின் அடர்த்தியான புகையும் மனிதர்களின் வியர்வை வாசனையும் ஒரு விதமான ஆதி காலத்து சக்தியும் கலந்திருந்தன. திடீரென்று அதுவரை ஒரே தாளத்தில் ஒலித்து கொண்டிருந்த உடுக்கையின் சத்தம் அதன் உச்சஸ்தாயிலுக்கு சென்றது. கூட்டத்தில் இருந்த அத்தனை பேச்சு சொல்லிகளும் அடங்கி ஒரு பெரும் நிசப்தம் நிலவியது. மக்களின் கண்கள் அனைத்தும் கருவறையின் வாசலையே நோக்கின. சாமி வந்துருச்சு, சாமி வந்துருச்சு என்ற குரல்கள் கூட்டத்தில் ஒரு மின்சாரத்தை போல பாய்ந்தன. மாயாண்டி கருவறைக்குள் இருந்து வெளியே வந்தார். இல்லை, அது மாயாண்டியாக தெரியவில்லை. அவரது நடை தள்ளாடியது. கண்கள் ஒரு வெறி பிடித்ததை போல சுழன்றன. அவர் உடல் ஒரு கட்டுக்கடங்காத சக்தியின் பிடியில் சிக்கி அதிர்ந்து கொண்டிருந்தது. அவர் தன் கையில் இருந்த பிரம்மாண்டமான அருவாளை தலையின் மேல் சுழற்றி கொண்டு ஆவேசமாக ஆடத் தொடங்கினார். அவரது கால்களில் கட்டப்பட்டிருந்த கனமான வெண்கலச் சங்கலங்கள் உடுக்கையின் அதிவேக தாளத்துடன் சேர்த்து ஒரு விதமான அச்சமூட்டும் தாளத்தை உருவாக்கின. அவர் ஒரு மனிதனைப் போல ஆடவில்லை, ஒரு எரிமலை தன் நெருப்பு குழம்பை கக்குவதை போல ஆடினார். அவர் கால்கள் தரையில் படவில்லை, தகைக்கும் தணலில் நடனமாடுவது போல் இருந்தது. கூட்டம் பயபக்தியுடன் கருப்பா அப்பா என்று கோஷமிட்டபடி அவருக்கு வழிவிட்டு விலகியது. ஈஸ்வரி அந்த ஆட்டத்தை பார்த்தாள். முதலில் அவளுக்குள் எந்த உணர்வும் இல்லை. அவள் தன் சொந்த நரகத்தில் மூழ்கி இருந்தாள். ஆனால் அந்த உடுக்கையின் சத்தம் அவளது இதய துடிப்பை மெதுவாக ஆக்கிரமித்தது. அந்த தாளம் அவளுக்குள் பல மாதங்களாக உறங்கி கிடந்த ஏதோ ஒன்றை தட்டி எழுப்பியது. மாயாண்டியின் ஆவேசம் அவளது அடக்கி வைக்கப்பட்டிருந்த கோபத்தின் பிரதிபலிப்பாக இருந்தது. அவரது சுழலும் மறுவாள் அவள் தன்மானத்தை சிதைத்த வார்த்தைகளின் கூர்மையை நினைவுபடுத்தியது. அவரது கட்டுக்கடங்காத ஆட்டம் அவள் அனுபவித்த துரோகத்தின் வலியை போலவே இருந்தது. அவள் தன் வலியையும் அவமானத்தையும் ஆற்றாமையையும் அந்த ஆட்டத்தில் கண்டாள். அது அவளுக்காகவே ஆடப்படும் ஒரு நீதியின் ஆட்டத்தை போல அவளுக்கு தோன்றியது. அவளுக்குள் பல மாதங்களாக எரிந்து கொண்டிருந்த அந்த மௌனமான நெருப்பு இப்போது அந்த ஆட்டத்தின் தீப்பந்தங்களாக பற்ற வைக்கப்பட்டது. அவள் கண்கள் சூனியத்திலிருந்து விடுபட்டு ஒரு புதிய ஆபத்தான ஒளியுடன் பிரகாசித்தன. அவள் தன் பெற்றோரின் கைகளை உதறிவிட்டு கூட்டத்தை நோக்கி நகரத் தொடங்கினாள். ஈஸ்வரி நில்ல, எங்க போற என்று அவள் தாய் பதற்றத்துடன் கத்தினார். ஆனால் ஈஸ்வரியின் காதுகளில் அது விழவில்லை. அவள் ஒரு வெறி பிடித்தவளை போல அந்த கூட்டத்தை விலக்கிக் கொண்டு ஆடிக்கொண்டிருந்த அந்த தெய்வீக ஆவேசத்தை நோக்கி ஓடினாள். அவளது மனதில் கேள்விகள் எரிமலைகளாக வெடித்தன. அவளுக்கு நீதி வேண்டும், அவளுக்கு ஒரு பதில் வேண்டும். அவள் தன் கேள்விகளை மனிதர்களிடம் கேட்டு தோற்று போனால் இப்போது அவள் ஒரு தெய்வத்திடம் நேரடியாக கேட்கப் போகின்றாள். அத்தியாயம் 13. ஈஸ்வரி கூட்டத்தை விலக்கிக் கொண்டு முன்னேறிய போது மக்கள் அதிர்ச்சியுடன் அவளுக்கு வழிவிட்டனர். ஒரு பெண், அதுவும் கருப்பன் ஆடிக்கொண்டிருக்கும் போது இப்படி நேருக்கு நேர் செல்வதை அவர்கள் தங்கள் வாழ்நாளில் கண்டதில்லை. ஏ உள்ள, என்னடி பண்ற? சாமி கண்ணுக்கு முன்னாடி போகாத என்ற சில வயதானவர்கள் கத்தினர். ஆனால் ஈஸ்வரியின் காதுகளில் எதுவும் விழவில்லை. அவள் உலகம் இப்போது அவளுக்கும் அவள் முன் ஆடிக்கொண்டிருந்த அந்த ஆவேச உருவத்திற்கும் இடையே சுருங்கி போயிருந்தது. அவள் ஆடிக்கொண்டிருந்த மாயாண்டியின் முன் சென்று நின்றாள். அவளுக்கும் அந்த ஆவேசமான உருவத்திற்கும் இடையே சில அடிகள் மட்டுமே இருந்தன. தீப்பந்தங்களின் அனல் அவள் முகத்தில் அடித்தது. உடுக்கையின் சத்தம் அவள் இதயத்தையே பிளப்பது போல ஒலித்தது. மாயாண்டியின் ஆட்டம் ஒரு நொடி தடுமாறி பிறகு மெதுவாக நின்றது. அவரது சுழலும் கண்கள் ஈஸ்வரியின் மீது நிலைத்தன. அந்த பார்வையில் ஒரு தெய்வீக கோபமும் அதே சமயம் ஒரு ஆழமான கேள்வியும் இருந்தன. யார் நீ என்று கேட்பது போல் இருந்தது. ஈஸ்வரி அளவில்லை. அவள் குரல் தீர்க்கமாகவும் பல மாதங்களாக அடக்கி வைக்கப்பட்டிருந்த வலியின் ஆழத்தில் இருந்தும் வந்தது. ஏய் என்று கத்தினான். அவள் குரல் அந்த உடுக்கையின் சத்தத்தையும் மீறி அங்கே கூடியிருந்த அனைவரின் காதுகளையும் துளைத்தது. நீதா பெரிய கருப்பசாமியா? நீதா அநியாயத்தை கண்டா தட்டி கேட்பியான்னு ஊர்ல பேசுறாங்களே, அது உண்மையா? அவள் ஒரு அடி முன்னே வைத்து அவரை இன்னும் நெருங்கினாள். எனக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. என்னால தாங்க முடியாத ஒரு துரோகம். ஒருத்தன் என் வாழ்க்கையே நாசமாக்கிட்டு ஒரு சொட்டு குற்ற உணர்ச்சி இல்லாம சந்தோஷமா இருக்கான். அவனுக்கு என்ன தண்டனை கொடுப்ப சொல்லு? அவள் குரல் இப்போது ஒரு சிங்கம் கர்ஜிப்பதை போல ஒலித்தது. அவள் தன் வயிற்றில் கை வைத்து,
இங்க பாரு, இங்க ஒரு உசுறு வளருது. இதுக்கு எந்த அடையாளமும் இல்லாம பண்ணிட்டு போனானே, அவனை என்ன பண்ணுவ என்று கத்தினான். அவள் மாயாண்டியை நெருங்கி அவர் கண்களை நேருக்கு நேராக பார்த்தாள். எனக்கு உன்னால நீதி கொடுக்க முடியுமா? நம்பிக்கை துரோகத்துக்கு உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னை அப்பாவை பார்த்தா நீயும் புள்ளையா பாப்பன்னு சொல்றாங்க. எனக்கு நடந்த கொடுமையை நீயும் அப்பா மாதிரி மறந்து போன்னு சொல்லிட்டு ஒதுங்குவியா, இல்ல உன் வழியில முடிச்சிட்டு உன் பிள்ளைகளை ஏமாத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பாடம் கொடுப்பியா? அவள் தன் அத்தனை வேதனைகளையும் கோபத்தையும் கேள்விகளாக அவர் மீது வீசினாள். அவள் கேட்டது வெறும் நீதி அல்ல, அவள் கேட்டது ஒரு தெய்வத்தின் தீர்ப்பு. அந்த கேள்வி அந்த திருவிழா முற்றத்தில் தீப்பந்தங்களின் ஒளியில் பதிலுக்காக காற்றில் உறைந்து நின்றது. அத்தியாயம் 14. ஈஸ்வரியின் கடைசி வார்த்தை அந்த திருவிழா முற்றத்தின் காற்றில் உறைந்து நின்றது. உடுக்கை அடித்தவனின் கைகள் உறைந்தன. கூட்டத்தில் முணுமுணுப்புகள் அடங்கி ஒரு மயான அமைதி நிலவியது. தீப்பந்தங்களின் நெருப்பு மட்டுமே சடசடவென்று ஒளியுடன் அந்த மௌனத்தை கலைத்துக் கொண்டிருந்தது. அனைவரின் பார்வையும் அந்த பெண்ணின் மீது, அவள் முன் நின்றிருந்த அந்த தெய்வீக உருவத்தின் மீதும் நிலைத்திருந்தது. ஈஸ்வரியின் பெற்றோர் தங்கள் மகள் என்ன செய்து விட்டாள் என்ற பீதியில் அழக்கூட மறந்து சிலையாக நின்றனர். மாயாண்டி அவளையே உற்று பார்த்தார். அவரது ஆவேசம் ஒரு எரிமலை வெடித்து ஓய்ந்தது போல மெதுவாக தணிந்தது. ஆனால் அந்த இடத்தில் ஒரு ஆழமான கணக்கிட முடியாத சக்தி குடியேறியது. அவர் அவளது கலங்கிய கண்களுக்குள் பார்க்கவில்லை, அவளது சிதைந்து போன ஆன்மாவிற்குள் பார்த்தார். அவளது காதல், அவளது நம்பிக்கை, அவளது அவமானம், அவள் வயிற்றில் வளரும் உயிர் என அனைத்தையும் அவர் தன் தெய்வீக பார்வையால் கண்டு கொண்டார். அவர் தன் கையில் இருந்த விபூதி சட்டியை எடுத்தார். அதில் இருந்து ஒரு கை நிறைய கரிய நிற புனித நீரை அள்ளினார். அவர் ஈஸ்வரியை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தார். கூட்டம் பயத்தில் ஒரு அடி பின்வாங்கியது. அவர் தன் கரிய தசை பிடிப்பான விரல்களால் அந்த விபூதியை ஈஸ்வரியின் நெற்றியில் தொடங்கி அவள் முகம் முழுவதும் பூசினார். அது ஒரு மென்மையான பூச்சி அல்ல, அது ஒரு ஆவேசமான அழுத்தமான பூச்சி. அவளது கண்ணீருடன் அந்த விபூதி கலந்து அவள் முகத்தில் ஒரு முகமூடியை உருவாக்கியது. அது அவளது பழைய அடையாளத்தை அழித்து அவளுக்கு ஒரு புதிய தெய்வீக பாதுகாப்பை கொடுப்பது போல் இருந்தது. பிறகு அவர் அவளது கண்களை நேராக பார்த்தார். அவர் உதடுகள் பிரிந்தன. அதிலிருந்து வெளிவந்த குரல் மாயாண்டியின் குரலாக இல்லை, அது ஒரு 1000 வருட பாறைக்குள் இருந்து வருவது போல ஆழமாகவும் கம்பீரமாகவும் அமானுஷ்யமாகவும் ஒலித்தது. உன் வயிற்றை நீ பார், அந்த வயிற்றை நான் பார்க்கிறேன். ஒரே ஒரு வாக்கியம். அது ஒரு வாக்குறுதி அல்ல, அது ஒரு தீர்ப்பு, ஒரு தெய்வீக ஒப்பந்தம். அதை சொல்லிவிட்டு அவர் அவளை மீண்டும் பார்க்கவில்லை. அவர் மின்னல் வேகத்தில் திரும்பினார். தன் கையில் இருந்த பிரம்மாண்டமான அருவாளை வானத்தை நோக்கி காட்டினார். ஹோ என்ற ஒரு கர்ஜனை அந்த மலையையே அதிரச் செய்தது. அவர் மீண்டும் தன் ஆவேசமான ஆட்டத்தை தொடங்கவில்லை. அவர் கோவிலின் பின்புறம் இருந்த காட்டுக்குள் செல்லும் இருண்ட பாதையை நோக்கி ஒரு வெறி கொண்ட வேங்கையைப் போல நடக்கத் தொடங்கினார். அவரது குழுவினர் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீண்டு, சாமி வேட்டைக்கு போகுது, தீப்பந்தத்தை கொளுத்துங்கடா என்று கத்தியபடி அவரை பின்தொடர்ந்து ஓடினர். சில நொடிகளில் அந்த தெய்வீக ஆவேசமும் தீப்பந்தங்களின் வெளிச்சமும் காட்டுக்குள் மறைந்து போயின. விழா முற்றம் இப்போது ஒருவிதமான திகைப்பு நிறைந்த அமைதிகள் மூழ்கியது. ஈஸ்வரி தன் முகம் முழுவதும் பூசப்பட்ட விமூதியுடன் அந்த இடத்திலேயே மண்டியிட்டு அமர்ந்திருந்தாள். அவள் உடல் அந்த தெய்வீக உரையாடலின் அதிர்வில் லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தது. கருப்பன் தன் வாக்கை சொல்லிவிட்டான். அவன் தன் மகளின் நீதிக்காக வேட்டைக்கு கிளம்பி இருந்தான். அத்தியாயம் 15. மாயாண்டி காட்டுக்குள் நுழைந்ததும் மனிதர்களின் உலகம், அதன் சட்டங்கள், அதன் தர்க்கங்கள் அனைத்தும் பின்னுக்கு தள்ளப்பட்டன. அங்கே இரவின் மர்மமும் பூச்சிகளின் ரீங்காரமும் தூரத்தில் கேட்ட நரிகளின் உகுளையும் மரங்களின் மௌனமும் மட்டுமே ஆதிக்கம் செய்தன. அவரை பின்தொடர்ந்த குழுவினருக்கு இது ஒரு விசித்திரமான வேட்டையாக இருந்தது. வழக்கமாக மாயாண்டி வேட்டைக்கு சென்றால் ஒரு தேர்ந்த வேட்டைக்காரனின் அத்தனை நுணுக்கங்களும் அவரிடம் தெரியும். காற்றின் திசையை அறிவார், விலங்குகளின் கால் தடங்களை படிப்பார், சத்தமின்றி நடப்பார். ஆனால் இன்றிரவு அவர் ஒரு வேட்டைக்காரனாக நடக்கவில்லை. அவர் தன் சொந்த வீட்டுக்குள் நடப்பதை போல எந்த திசையும் இன்றி
ஆனால் ஒரு திட்டவட்டமான இலக்கை நோக்கி செல்வது போல நடந்தார். அவர் கால்கள் முட்களையோ கற்களையோ பொருட்படுத்தவில்லை. அவர் கண்கள் இருட்டில் ஒரு ஆந்தையை போல பார்த்தன. அவரது குழுவினர் வேட்டை பரிகாரத்திற்காக ஒரு காட்டுப்பன்றியையோ மானையோ எதிர்பார்த்து தீப்பந்தங்களின் வெளிச்சத்தில் சுற்றுமுற்றும் பார்த்தபடி வந்தனர். ஆனால் மாயாண்டியின் கண்கள் இந்த உலகின் விலங்குகளை தேடவில்லை. அவர் வேறு ஏதோ ஒரு மிருகத்தை தேடுவது போல் இருந்தது. பல மணி நேர நடைக்கு பிறகு அவர் காட்டின் ஆழத்தில் இருந்து யானை மடுவு என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய ஓடையின் அருகே வந்து நின்றார். பௌர்ணமி நிலவின் ஒளி மரங்களின் இலைகளுக்குள் ஊடுருவி ஓடை நீரின் மீது வெள்ளி போல பளபளத்தது. அவர் தன் கையில் இருந்த பிரம்மாண்டமான அருவாளை அந்த ஓடையின் குளிர்ந்த நீரில் நனைத்து எடுத்தார். பிறகு தன் முகத்தை கழுவினார். அந்த தண்ணீர் அவர் மீது இருந்த தெய்வீக ஆவேசத்தின் அனலை தணிப்பது போல் இருந்தது. அவர் ஓடையின் கரையில் இருந்த ஒரு பெரிய பாறையின் மீது ஏறி கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்தார். பல 100 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் சென்னையில் நடப்பதை அவர் தன் ஞான திருஷ்டியால் பார்ப்பது போல் இருந்தது. அவரது பார்வை அந்த இருண்ட வானத்தை கிழித்து கொண்டு பயணித்தது. அவர் அந்த இடத்தில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் தியானத்தில் ஆழ்ந்தார். அவரது குழுவினர் குழப்பத்துடன் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டனர். வேட்டை எங்கே? பரிகாரம் எங்கே? ஆனால் மாயாண்டியின் மூச்சு சீராக ஆழமாக இருந்தது. அவர் உடல் அங்கே இருந்தது. ஆனால் அவரது ஆன்மா அவரது உடலை விட்டு பிரிந்து தன் இலக்கை நோக்கி கற்பனின் வாக்கை நிறைவேற்ற ஒரு பழி வாங்கும் தேவதையை போல பயணிப்பதை போல இருந்தது. காட்டின் மௌனம் இப்போது ஒரு பெரும் புயலுக்காக அமைதியாக மாறியது. அத்தியாயம் 16. கிழக்கு கடற்கரை சாலை, சென்னை. அந்த ஆடம்பரமான கடற்கரை பங்களா இசையாலும் போலி சிரிப்பொலிகளாலும் அதிர்ந்து கொண்டிருந்தது. வருண் தன் நண்பர்களுக்காக ஒரு பிரம்மாண்டமான பேச்சுலர் பார்ட்டியை கொடுத்து கொண்டிருந்தார். அவனது திருமணத்திற்கு இன்னும் 2 வாரங்களே இருந்தன. விலை உயர்ந்த வெளிநாட்டு மது நரம்பு போல ஓடியது. நட்சத்திர விடுதலில் இருந்து வரவழைக்கப்பட்டிருந்த உணவுகள் மேஜைகளை அலங்கரித்தன. நீச்சல் குளத்தின் அருகே ஒரு டிஜே காதுகளை பிளக்கும் இசையை ஒலித்துக் கொண்டிருந்தார். வருண் அந்த இரவின் முடிசூடா மன்னனாக இருந்தான். அவன் ஆதித்ராவுடனான தன் திருமணத்தை பற்றியும் தனக்கு கிடைக்கப் போகும் டிஎஸ்பி வேலையை பற்றியும் தன் மாமனார் பரிசளிக்க போகும் புதிய ஆடி கார் பற்றியும் பெருமையாக பேசிக் கொண்டிருந்தான். அவன் கண்கள் புகழின் போதையிலும் மதுவின் மயக்கத்திலும் சிவந்திருந்தன. அவனது நெருங்கிய நண்பன் ஒருவன் ரகசியமான குரலில் கேட்டான், மச்சான், அந்த பழைய பொண்ணு ஈஸ்வரி, அவளை என்னடா பண்ண? பாவண்டாவ. வருண் ஏளனமாக சிரித்தான். அந்த சிரிப்பில் ஒரு துளி குற்ற உணர்ச்சியும் இல்லை. அவ ஒரு முடிஞ்சு போன சாப்டர் மச்சான். அவளுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, எனக்கு தேவையானது கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். உலகத்துல பொண்ணுங்களுக்கா பஞ்சம்? அவளை விட ஆதித்ரா அழகா இருக்கா, பணக்காரியாவும் இருக்கா. இதுதான் ஸ்மார்ட்டான முடிவு. அவனது வார்த்தைகள் அவனது ஆன்மாவின் கருமையை வெளிப்படுத்தின. நள்ளிரவு தாண்டியதும் போதை தலைக்கேறிய நிலையில் வருணும் அவரது நெருங்கிய நண்பர்கள் சிலரும் பங்களாவின் பின்புறம் இருந்த கடற்கரைக்கு சென்றனர். கடல் இருளின் ஒரு கரிய அரக்கனை போல அமைதியாக அலை வீசி கொண்டிருந்தது. வாடா, கடல்ல குளிக்கலாம் என்று கத்திய வருண் தன் விலை உயர்ந்த சட்டையை கலற்றி மணலில் வீசினான். டேய் வேணாண்டா, ராத்திரி நேரம் தண்ணி உள்ள இழுத்துரும் என்று ஒரு நண்பன் எச்சரித்தான். பயந்தாங்கொள்ளி என்று கேலி செய்த வருண், நான் யாருன்னு தெரியும்ல, நேஷனல் ஸ்விம்மர். இந்த கடல் என்னை என்னடா பண்ணிடும் என்று கத்தியபடி அலைகளை நோக்கி ஓடினான். அவன் தன் வாழ்க்கையின் உச்சத்தில் இருப்பதாக உணர்ந்தான். எதிர்காலம் பிரகாசமாக தெரிந்தது. அவன் யாராலும் வெல்ல முடியாதவன் என்று நம்பினான். அவன் குளிர்ந்த கடல் நீருக்குள் தன் கால்களை வைத்த போது அவன் உடம்பில் ஒரு விசித்திரமான, இதுவரை உணராத ஒரு நடுக்கம் ஓடியது. அது நீரின் குளிர்ச்சி மட்டுமல்ல, வேறு ஏதோ ஒன்று. அவன் கடலுக்குள் மூழ்கி எழுந்த போது அந்த இருண்ட கடலின் ஆழத்தில் இருந்து ஏதோ ஒன்று தன்னை பார்ப்பது போல ஒரு விசித்திரமான உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. தன் கால்களை ஏதோ ஒன்று பற்றுவதை போல ஒரு பிரம்மை. டேய், என்னடா யோசிக்கிற? வாடா வெளியே என்று கரையில் இருந்த நண்பர்கள் கத்த, அவன் தன் பிரம்மையை கலைத்து கொண்டு கடலின் ஆழத்தை நோக்கி நீந்த தொடங்கினான். அவனது சிரிப்பொலி அலைகளின் சத்தத்துடன் கலந்து அந்த இருண்ட இரவில் கரைந்து போனது. அத்தியாயம் 17. செங்கோட்டை கிராமத்தில் நேரம் ஒரு ஆமை போல மெதுவாக நகர்ந்தது. வேட்டைக்கு சென்ற மாயாண்டி வழக்கமாக திரும்பும் நேரம் கடந்திருந்தது. பொதுவாக நள்ளிரவு தாண்டி சேவல் முதல் கூவலுக்கு முன் அவர் திரும்பி விடுவார். ஆனால் இப்போது கிழக்கின் வானம் வெளுக்க தொடங்கியிருந்தது. இன்னும் அவரை காணவில்லை.
கோவிலில் காத்திருந்த ஊர் மக்களின் உற்சாகம் மெதுவாக கவலையாகவும் ஒருவிதமான பயமாகவும் மாறத் தொடங்கியது. என்ன ஆச்சு? சாமி இன்னும் வரல? காட்டுக்குள்ள ஏதாவது விபரீதமா இருக்குமோ? இல்லடா, கருப்பங்கூட இருக்கும்போது எதுவும் ஆகாது. ஏதோ பெரிய காரியமா இருக்கும். கூட்டத்திற்குள் இப்படிப்பட்ட முணுமுணுப்புகள் பரவத் தொடங்கின. பூசாரி கருவறைக்கு முன் நின்று பதற்றத்துடன் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். ஈஸ்வரி தன் பெற்றோருடன் அந்த ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்தாள். அவள் அந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை. அவள் தன் சொந்த உலகில் இருந்தாள். அவள் கைகள் தன் வயிற்றில் அணைத்தபடி இருந்தன. அவள் மனம் ஒருவிதமான எதிர்பார்ப்பிலும் விவரிக்க முடியாத பயத்திலும் உழன்றது. அந்த மயிரை நான் பார்த்துக்கிறேன். அந்த வார்த்தைகள் அவள் காதுகளில் ஒரு மந்திரம் போல மீண்டும் மீண்டும் ஒலித்தன. அது அவளுக்கு ஆறுதல் கொடுத்ததா அல்லது அவளை அச்சுறுத்தியதா என்று அவளுக்கே தெரியவில்லை. அவள் ஒரு தெய்வீக தீர்ப்புக்காக காத்திருந்தாள். அந்த தீர்ப்பு எப்படி இருக்கும், அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தும் என்ற அச்சம் அவள் இதயத்தை அழுத்தியது. அவள் தாய் அவள் தோலை தொட்டு, பாமா வீட்டுக்கு போலாம், சாமி காலையில வந்துடும் என்றார். ஈஸ்வரி தன் தாயை பார்த்தால் அவள் கண்கள், இல்லை, அது வராம நான் நகர மாட்டேன் என்று சொல்வது போலிருந்தது. விடியலுக்காக அத்தனை அறிகுறிகளும் தெரிய தொடங்கின. பறவைகள் ஒலி எழுப்பின. குளிர்ந்த காற்று வீசியது. ஆனால் அந்த கிராமத்தின் மீது ஒரு விதமான அசாதாரண அமைதி கவிழ்ந்திருந்தது. மாயாண்டியின் தாமதம் அந்த விடியலையும் தாமதப்படுத்துவது போல ஒரு பிரம்மையை உண்டாக்கியது. அவர் திரும்புவாரா? திரும்பினால் என்ன செய்தியுடன் திரும்புவார்? அந்த கேள்விகள் விடியலின் முதல் ஒலிக்கீற்றுகளுடன் சேர்ந்த அந்த கிராமத்தின் மீது படர்ந்தது. அத்தியாயம் 18. சரியாக விடியற்காலை 4 மணிக்கு காட்டுப்பாதையின் இருளில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது. மாயாண்டி. அவர் முகம் ஒரு நீண்ட கடினமான பயணத்தை முடித்துவிட்டு வந்த களைப்பில் இருந்தது. அவர் கால்கள் தள்ளாடின. அவர் தோளில் இருந்த காவி துண்டு பனியில் நனைந்த மண்ணில் புரண்டிருந்தது. ஆனால் அவர் கண்கள் அவை ஒரு பெரும் போரை முடித்துவிட்டு வந்த வீரனின் கண்களைப் போல ஒரு விதமான ஆழமான அமானுஷ்யமான திருப்தியுடன் இருந்தது. அதில் ஆவேசமில்லை, ஆனால் ஒரு தீர்க்கமான அமைதி இருந்தது. அவர் கூட்டத்தின் முணுமுணுப்புகளையோ பூசாரியின் நிம்மதி பெருமூச்சையோ கவனிக்கவில்லை. அவர் கால்கள் அவரை நேராக தனக்காக கட்டி வைக்கப்பட்டிருந்த நேர்த்திக்கடன் ஆடுகளின் அருகே அழைத்துச் சென்றன. அவர் தன் கையில் இருந்த அருவாளை ஒரு முறை வானத்தை நோக்கி காட்டினார். கருப்பா என்று ஒற்றை கர்ஜனை அந்த விடியலின் அமைதியை கிழித்தது. பிறகு அவர் ஒரு சிறுத்தை பாய்வதை போல பாய்ந்தார். அடுத்தடுத்து 2 ஆடுகளின் கழுத்தையும் ஒரே வீச்சில் வெட்டினார். பீரிட்டு சூடான இரத்தத்தை தன் கைகளால் ஏந்தி ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் மடக் மடக்கென்று குடித்தார். அவரது தாடி முழுவதும் இரத்தம் வழிந்தது. அவர் கண்கள் சிவந்திருந்தன. அந்த காட்சி அங்கிருந்தவர்களை பயத்தில் உறைய வைத்தது. இது ஒரு மனிதனின் செயல் அல்ல, ஒரு தெய்வத்தின் பசியாற்றுதல். கருப்பன் தன் வேட்டையின் தாகத்தை தீர்த்து கொள்வதை போல இருந்தது. தன் ஆவேசம் தணிந்ததும் அவர் அருவாளை கீழே வைத்தார். அவர் உடல் அதிர்வது மெதுவாக நின்றது. அவர் தன் இரத்தம் தோய்ந்த கைகளால் தன் முகத்தை துடைத்து கொண்டார். பிறகு அவர் நேராக ஈஸ்வரியை நோக்கி வந்தார். ஈஸ்வரி பயத்தில் தன் தாயின் பின்னால் ஒளிந்து கொள்ள முயன்றாள். ஆனால் அவள் கால்கள் தரையுடன் வேரூன்றியது போல நின்றது. மாயாண்டி அவள் முன் வந்து நின்றார். அவர் தன் இடுப்பில் மடித்து வைத்திருந்த துண்டில் இருந்து ஒரு பொருளை எடுத்தார். அது மண்ணும் ஈரமும் கடல் நீரில் உப்பு வாசனையும் கலந்திருந்தது. அதை ஈஸ்வரியின் நடுங்கும் கைகளில் வைத்தார். அது ஒரு தங்க மோதிரம். அத்தியாயம் 19. ஈஸ்வரி தன் நடுங்கும் கைகளில் இருந்த அந்த மோதிரத்தை பார்த்தாள். ஒரு கணம் அவள் கண்கள் அதை நம்ப மறுத்தன. அவள் மூளை அந்த காட்சியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள திணறியது. அது ஒரு சாதாரண தங்க மோதிரம் அல்ல. அது அவள் வருணுக்கு அவர்களின் முதல் வருட காதலின் பரிசாக கொடுத்த மோதிரம். அவள் தன் முதல் மாத சம்பளத்தில் பெரும் பகுதியை செலவழித்து அவனுக்காகவே பிரத்யேகமாக செய்தது. அதில் வி மற்றும் இ என்ற எழுத்துக்கள் ஒரு முடிவில்லாத முடிச்சை போல பின்னி பிணைந்திருக்கும். அது இப்போது அவள் கைகளில் இருந்தது. அதன் மீது இன்னும் கடல் நீரின் உப்பு வாசனையும் சென்னை கடற்கரை மணலும் ஒட்டியிருந்தது. அதன் உலோக பரப்பு குளிர்ந்திருந்தது. அது ஒரு உயிரற்ற உடலின் விரலில் இருந்து கலற்றப்பட்டதன் குளிர்ச்சி. அவள் நம்ப முடியாத ஒரு அதிர்ச்சியுடன் மெதுவாக தன் பார்வையை உயர்த்தி மாயாண்டியின் முகத்தை பார்த்தாள்.
அவர் கண்கள் அவளுக்கு அனைத்தையும் சொன்னன. அதில் ஒரு வார்த்தை கூட இல்லை. ஆனால் ஒரு நீண்ட கொடூரமான இரவின் முழு கதையும் இருந்தது. ஒரு தீர்க்கப்பட்ட கணக்கு இருந்தது. நிறைவேற்றப்பட்ட ஒரு வாக்கு இருந்தது. அவள் வாய் ஏதோ சொல்ல திறந்தது. ஆனால் வார்த்தைகள் வரவில்லை. ஒரு மெல்லிய முனங்கள் மட்டுமே வெளிவந்தது. அவள் எதிர்பார்த்தது நீதி. ஆனால் அவள் கண்முன்னே நின்றது அந்த நீதியின் கோரமான ரத்தம் தோய்ந்த அமானுஷ்யமான வடிவம். இது மனிதர்களின் சட்டம் அல்ல, இது ஒரு தெய்வத்தின் பழிவாங்கல். அவள் ஐயோ என்று அலறி தன் பலம் முழுவதும் இழந்தவளாக அவர் கால்களில் சரிந்து விழுந்தான். அவள் அந்த கோவிலின் முற்றத்தின் மண்ணை பிசைந்து ஒரு பைத்தியம் போல கதறி அழுதான். அது துக்கத்தின் அழுகை அல்ல, அது பயத்தின் அழுகை அல்ல, அது நீதியின் கோரத்தை கண்ட ஒருத்தியின் அழுகை. அவள் கேட்ட வரம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை உணர்ந்த ஒருத்தியின் அழுகை. கூட்டம் திகைப்புடன் அந்த காட்சியை கண்டது. அந்த பொண்ணுக்கும் சாமிக்கும் இடையே என்ன நடந்தது? அந்த மோதிரத்தின் ரகசியம் என்ன என்று யாருக்கும் புரியவில்லை. ஆனால் அவர்கள் ஒன்று மட்டும் உணர்ந்தார்கள். கருப்பன் தன் மகளின் கண்ணீரை துடைத்திருக்கின்றான். அவன் வாக்கு நிறைவேற்றப்பட்டு விட்டது. மாயாண்டி அவள் அழுவதை பார்க்கவில்லை. அவர் தன் கடமை முடிந்ததை போல அமைதியாக திரும்பி கருவறைக்குள் சென்று மறைந்தார். அத்தியாயம் 20. மாயாண்டி தன் ஆட்டத்தை முடித்து காப்பை கலற்றி அருவாளை கருப்பனின் காலடியில் வைத்துவிட்டு மீண்டும் ஒரு சாதாரண மனிதனானார். அவர் கோவில் குளத்தில் நீராடி தன் இரத்தக்கரை படிந்த ஆடைகளை களைந்து தூய வேட்டியை அணிந்து கொண்டு ஆலமரத்து திட்டில் வந்து அமர்ந்தார். அவர் முகம் இப்போது எந்த உணர்ச்சியும் இன்றி அமைதியாக இருந்தது. திருவிழா அதன் உச்சகட்டத்தை அடைந்த மெதுவாக ஓய்வுக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. ஈஸ்வரியின் குடும்பத்தினர் அவளது மன அதிர்ச்சியை கண்டு ஒரு நொடி கூட அங்கே இருக்க விரும்பவில்லை. அவள் ஒரு பைத்தியத்தை போலவே அழுது கொண்டிருந்தாள். அவளது தந்தை அவளை வலுக்கட்டாயமாக தூக்கி தங்கள் வாடகைக்காரருக்கு அழைத்து சென்றார். அவள் கைகள் அந்த மோதிரத்தை ஒரு உயிர் நாடியை போல இருக்க பற்றி கொண்டிருந்தது. திருநெல்வேலிக்கு திரும்பும் அந்த பயணம் முழுவதும் ஈஸ்வரி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவள் பார்வை சூனியத்தை வெறித்தது. அவள் மனதில் மாயாண்டியின் ரத்தம் தோய்ந்த முகமும் வருணின் ஏளனச் சிரிப்பும் அந்த மோதிரத்தின் குளிர்ச்சியும் மாறி மாறி வந்து அவளை ஒரு சித்திரவதைக்குள்ளாக்கின. அவர்கள் தங்கள் வீட்டிற்கு வந்து சேர்ந்த போது வீடு ஒரு கல்லறையை போல அமைதியாக இருந்தது. ஈஸ்வரியின் தாய் அவளுக்கு பால் காய்ச்சி கொடுக்க சமையல் அறைக்கு சென்றார். அவளது தந்தை களைப்புடனும் கவலையுடனும் தொலைக்காட்சியை ஆன் செய்தார். அப்போது அந்த செய்தி ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒளிபரப்பு. சென்னையின் கிழக்கு கடற்கரை சாலையில் பரபரப்பு. பிரபல தேசிய நீச்சல் வீரர் வருண் மர்மமான முறையில் கடலில் மூழ்கி மரணம். அவரது உடல் இன்று காலை கொட்டிவாக்கம் கடற்கரையில் கரை ஒதுங்கியது. திரையில் வருணின் புகைப்படமும் காட்டப்பட்டது. அதற்கு பின்னால் ஆம்புலன்ஸும் போலீஸ் ஜீப்புகளும் பத்திரிகையாளர்கள் கூட்டமும் தெரிந்தன. செய்தியாளர் பதற்றமான குரலில் விவரித்தார். நேற்று இரவு தன் நண்பர்களுடன் ஒரு தனியார் கடற்கரை பங்களாவில் திருமண பார்ட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த திருவருண் நள்ளிரவில் கடலில் குளிக்க சென்றதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அவரை காணவில்லை. தேசிய நீச்சல் வீரரான அவர் எப்படி நீரில் மூழ்கி இறந்தார் என்பது பெரும் மர்மமாக உள்ளது. அவரது உடலில் எந்த விதமான காயங்களும் இல்லை என்றும் இது ஒரு துரதிருஷ்டவசமான விபத்தாக இருக்கலாம் என்றும் முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. போலீசார் இது விபத்தா, கொலையா அல்லது தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை தொடங்கியுள்ளனர். ஈஸ்வரியின் தந்தை அதிர்ச்சியில் உறைந்து போய் தன் மகளை திருப்பி பார்த்தார். ஈஸ்வரி அந்த செய்தியை கேட்டாள். அவள் முகத்தில் துக்கமோ அதிர்ச்சியோ இல்லை, ஒரு விதமான உணர்ச்சியற்ற அமைதி மட்டுமே இருந்தது. அவள் தன் கையில் இருந்த மோதிரத்தை ஒருமுறை பார்த்தாள். பிறகு மெதுவாக எழுந்து தன் அறைக்கு சென்று கதவை சாத்திக் கொண்டாள். அத்தியாயம் 21. ஈஸ்வரி தன் அறையின் கதவை சாத்திக் கொண்டாள். வெளியே அவளது பெற்றோரின் பதற்றமான குரலுக்கும் தொலைக்காட்சியின் மங்கலான ஒலியும் கேட்டன. ஆனால் அந்த அறைக்குள் ஒரு ஆழ்ந்த அமானுஷ்யமான அமைதி நிலவியது. அவள் அந்த செய்தியை கேட்டாள். அவள் காதலித்தவன் அவளை சிதைத்தவன் இப்போது இல்லை. அவள் துக்கப்பட வேண்டும், அழ வேண்டும். ஆனால் அவள் கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. அவள் இதயத்தில் வலி இல்லை, அதற்கு பதிலாக ஒரு விதமான சூனியம் படர்ந்திருந்தது. அவள் தன் உள்ளங்கையை திறந்து அந்த மோதிரத்தை பார்த்தாள்.
அது இப்போது வெறும் தங்க ஆபரணம் அல்ல, அது ஒரு தெய்வீக தீர்ப்பின் சாட்சி. அது பல 100 கிலோமீட்டர்களை கடந்து கடலின் ஆழத்திலிருந்து ஒரு தெய்வத்தின் கரங்களால் அவளிடம் கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகின் தர்க்கங்களும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கிறது என்பதற்கான மறுக்க முடியாத ஆதாரம் அது. அவள் மனதில் வருணின் முகம் தோன்றியது. அவன் அவளை அசிங்கப்படுத்திய அந்த இறுதி நிமிடங்கள், படுக்கையில நீந்தான் பெஸ்ட், அந்த வார்த்தைகள் இனி அவளை சுடாது. அந்த நினைவுகள் இனி அவளை அவமானப்படுத்தாது. அந்த கணக்கு தீர்க்கப்பட்டு விட்டது. அவள் தன் வயிற்றின் மீது கை வைத்தாள். உள்ளே ஒரு சிறு உயிர் துடித்துக் கொண்டிருந்தது. இது ஒரு துரோகத்தின் மிச்சம் அல்ல, இது இனி அவளது வாழ்க்கை, அவளது எதிர்காலம், அவளது ஒரே சொந்தம். உன் வயிற்றை நீ பார். கருப்பனின் வாக்கு அவள் காதுகளில் மீண்டும் ஒலித்தது. அவள் தன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு ஒரு புதிய முடிவை எடுத்தாள். இனி அழுகை இல்லை, இனி பலவீனம் இல்லை. அவள் தன் முகம் செங்கோட்டையில் இருந்து கோவில் இருக்கும் திசையை நோக்கி திரும்பியது. அவள் தரையில் விழுந்து தன் உடல் மண்ணில் படும் வரை சாஷ்டாங்கமாக வணங்கினாள். அவள் தன் முன் இருந்த சுவரை பார்க்கவில்லை. அவள் தன் குலதெய்வமான கருப்பனின் கால்களை பார்த்தாள். அவள் உதடுகள் மெதுவாக பிரிந்து ஒரே ஒரு வார்த்தையை முடங்கின, கருப்பா. அந்த ஒற்றை வார்த்தையில் அவளது அத்தனை உணர்ச்சிகளும் அடங்கி இருந்தன. அதில் வலியும் நன்றியும் பயமும் பக்தியும் ஒரு சேர கலந்திருந்தது. அவள் தன் பாரத்தை இறக்கி வைத்திருந்தாள். அவள் தன் நீதியை தன் தெய்வத்திடம் ஒப்படைத்திருந்தாள். அவள் தன் கடந்த காலத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தன் எதிர்காலத்தின் முதல் அடியை அந்த தரையில் இருந்து எடுத்து எழுந்து வைத்திருந்தாள். அத்தியாயம் 22. காலம் காயங்களை ஆற்றும் சிறந்த மருந்து என்பார்கள். ஆனால் ஈஸ்வரியின் விஷயத்தில் காலம் அவளுக்கு மருந்தாக இருக்கவில்லை, அது அவளுக்கு ஒரு கவசமாக மாறியது. வருணின் மரணம் பற்றிய செய்திகள் சில வாரங்கள் பத்திரிகைகளில் அடிபட்ட பிறகு மெதுவாக மறைந்து போயின. காவல்துறை எந்த தடயமும் இல்லாததால் அதை ஒரு துரதிருஷ்டவசமான விபத்து என்று கூறி வழக்கின் கோப்புகளை மூடிவிட்டது. ஈஸ்வரி தன் கடந்த காலத்தின் சாம்பலில் இருந்து ஒரு பீனிக்ஸ் பறவை போல மெதுவாக எழுந்தாள். அவள் தன் அறைக்குள்ளேயே முடங்கி கிடப்பதை நிறுத்தினாள். அவள் தன் குழந்தைக்காக வாழ வேண்டும் என்று முடிவு செய்தாள். அவள் தன் பெற்றோரிடம் உண்மையை சொன்னாள். தன் காதல், தன் ஏமாற்றம், தன் கர்ப்பம் என அனைத்தையும் சொல்லி அழுதாள். அவளது பெற்றோர் முதலில் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். ஆனால் தங்கள் மகள் பட்ட வேதனைகளை கேட்டபோது அவர்கள் கோபம் பரிதாபமாக மாறியது. அவர்கள் அவளை அணைத்து கொண்டு ஆறுதல் சொன்னார்கள். இந்த குழந்தையை நாம வளர்ப்போம் என்றார் அவள் தந்தை ஒரு புதிய உறுதியுடன். அந்த வார்த்தைகள் ஈஸ்வரிக்கு ஒரு பெரும் பலத்தை கொடுத்தது. அவள் தன் உடலை மீண்டும் கவனிக்க தொடங்கினாள். சத்தான உணவுகளை உண்டால் மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள். அவள் வயிற்றில் வளர்ந்த உயிர் அவளுக்கு ஒரு புதிய நோக்கத்தை கொடுத்தது. அவள் இனி வருணால் ஏமாற்றப்பட்ட ஈஸ்வரி அல்ல, அவள் ஒரு தாய். அவள் தன் கையில் இருந்த அந்த மோதிரத்தை ஒரு சிறிய பெட்டியில் வைத்து தன் பீரோவின் ஆழத்தில் பூட்டி வைத்தாள். அது ஒரு இருண்ட ரகசியத்தின் சாட்சி. அது அவளுக்கும் அவள் தெய்வத்திற்கும் இடையேயான ஒரு பந்தம். சில மாதங்கள் கழித்து அவள் தன் பெற்றோரிடம் பேசினாள். அம்மா, அப்பா, நான் இங்கேயே இருந்தா ஊர் பேச்சு நம்ம நிம்மதியை கெடுத்துடும். என் குழந்தை எந்த கேள்வியும் இல்லாம ஒரு நல்ல சூழல்ல வளரணும். நான் மறுபடியும் வேலைக்கு போக போறேன். ஆனா சென்னையிலேயோ இங்கேயோ இல்லை, பெங்களூர்ல. அவள் தன் பழைய IT நிறுவனத்தில் பெங்களூர் கிளைக்கு இடமாற்றம் கேட்டிருந்தாள். அவர்களும் சம்மதித்திருந்தனர். அவளது பெற்றோர் அவளை பிரிய மனமில்லாமல் தயங்கினாலும் அவள் முடிவில் நியாயத்தை புரிந்து கொண்டனர். ஈஸ்வரி தன் கடந்த காலத்தின் நிழல்கள் படாத ஒரு புதிய வாழ்க்கையை தன் குழந்தைக்காக உருவாக்க தயாரானாள். அவள் தன் துரோகத்தின் காயங்களை ஒரு தாயின் பொறுப்பாக மாற்றிக்கொண்டாள். கருப்பனின் வாக்கு அவளுக்கு நீதியை மட்டும் கொடுக்கவில்லை, அது அவளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையையும் ஒரு புதிய தைரியத்தையும் கொடுத்திருந்தது. அத்தியாயம் 23. காலம் ஒரு நதியை போல ஓடி நினைவுகளின் கூர்மையான முனைகளை மழுங்கச் செய்தது. 18 வருடங்கள் கரைந்து போயின. பெங்களூரின் ஒரு அமைதியான குடியிருப்பு பகுதியில் ஈஸ்வரி தன் பால்கனியில் நின்று பூத்து குலுங்கிய மல்லிகை கொடியை ரசித்துக் கொண்டிருந்தாள். அவள் முகத்தில் இப்பொழுது பழைய வலிகளின் நிழல்கள் இல்லை. அதற்கு பதிலாக ஒரு விதமான ஆழமான அமைதியும் ஒரு தாய்க்கே உரிய பெருமிதமும் நிறைந்திருந்தன. அவள் ஒரு பெரிய IT நிறுவனத்தில் இப்போது ஒரு டீம் லீடர்.
தன் வாழ்க்கையை தன் சொந்த திறமையால் செதுக்கியிருந்தாள். அம்மா, அந்த குரலை கேட்டது. அவள் முகம் பிரகாசமானது. கருப்பசாமி இப்போது 18 வயது இளைஞன். தன் தந்தையின் சாயல் துளியும் இன்றி தன் தாயின் கூர்மையான கண்களையும் உறுதியான முகபாவத்தையும் கொண்டிருந்தான். அவன் கையில் ஒரு லேப்டாப் இருந்தது. ரிசல்ட் வந்துருச்சுமா என்றான் அவன். அவன் குரலில் பதற்றமும் எதிர்பார்ப்பும் கலந்திருந்தன. ஈஸ்வரி அவன் அருகில் வந்து அவன் தோளை ஆறுதலாக அணைத்து கொண்டான். அவன் தன் நீட் தேர்வு முடிவுகளை பார்க்க போகிறான். அவனது பல வருட உழைப்பு, அவளது பல வருட தியாகம் அனைத்தும் அந்த ஒரு நொடியில் நிர்ணயிக்கப்படவிருந்தது. அவன் தன் பதிவு எண்ணை டைப் செய்த என்டர் பட்டனை அழுத்த அவன் இதயம் வேகமாக அடித்தது. சில நொடிகள் இணையதளம் சுழன்றது. பிறகு அந்த தீர்ப்பு திரையில் தோன்றியது. கருப்பசாமி தன் கண்களை நம்ப முடியாமல் அந்த திரையையே பார்த்தான். பிறகு அவன் முகம் ஒரு சூரியனை போல மலர்ந்தது. அம்மா, அம்மா, நான் ஜெயிச்சிட்டேம்மா, ஸ்டேட் ரேங்க்ல வந்திருக்கேன். அவன் தன் தாயை ஒரு குழந்தையை போல கட்டிக்கொண்டு ஆனந்தத்தில் கத்தினான். ஈஸ்வரியின் கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. ஆனால் இது வலியின் கண்ணீர் அல்ல, இது ஒரு தூய்மையான ஆனந்தத்தின் கண்ணீர். உன் வயிற்றை நீ பார். பல வருடங்களுக்கு பிறகு அந்த வாக்கு அவள் காதுகளில் மீண்டும் ஒலித்தது. அவள் தன் வாக்கை நிறைவேற்றிவிட்டாள். சில நாட்கள் கழித்து ஈஸ்வரி தன் மகனிடம் கூறினாள், கருப்பா, நீ காலேஜ்ல செய்யறதுக்கு முன்னாடி நாம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும். நம்ம குலதெய்வத்துக்கு நன்றி சொல்லிட்டு வரணும். சில நாட்கள் கழித்து ஒரு வாடகை காரில் தாயும் மகனும் அந்த செங்கோட்டை கிராமத்தை நோக்கி பயணம் செய்தனர். கிராமம் பெரிதாக மாறி இருக்கவில்லை. ஆனால் கருப்பசாமி கோயில் இப்போது மிகவும் பெரியதாகவும் புகழுடனும் இருந்தது. தீராத வாக்குகளுக்கும் கிடைக்காத நீதிக்கும் மக்கள் அங்கே வந்து முறையிடுவதாக பேசிக்கொண்டார்கள். அவர்கள் கோயிலுக்குள் நுழைந்தனர். அங்கே அந்த ஆலமரத்தின் அடியில் மாயாண்டி அமர்ந்திருந்தார். இப்போது மிகவும் வயதானவராக, உடல் தளர்ந்து தோல் சுருங்கி, ஆனால் அவள் கண்கள் அதே கூர்மையுடன் ஒரு காலமற்ற சக்தியுடன் இருந்தன. ஈஸ்வரி தன் மகனுடன் கருவறைக்கு சென்று மனமுருகி வணங்கினாள். கருப்பசாமி தன் வெற்றிக்கு நன்றி சொன்னான். பிறகு ஈஸ்வரி தன் மகனை அழைத்து கொண்டு மாயாண்டியின் அருகே சென்றாள். அவள் அவர் காலில் விழுந்து வணங்கினாள். கருப்பசாமியும் தன் தாயை பின்பற்றி வணங்கினான். மாயாண்டி அவர்களை ஆசீர்வதிப்பதைப் போல தன் வலது கையை லேசாக உயர்த்தினார். ஈஸ்வரி தன் மகனை அவருக்கு அறிமுகப்படுத்தினாள். சாமி, இவன் என் மகன் கருப்பசாமி, டாக்டருக்கு படிக்க போறான். உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கத்தான் கூட்டிக்கிட்டு வந்தேன். மாயாண்டி அந்த இளைஞனை பார்த்தார். அவர் கண்கள் ஒரு நொடி அவன் முகத்தை ஆராய்ந்தன. பிறகு அவர் ஈஸ்வரியை பார்த்தார். அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த மௌனமான பார்வை பரிமாற்றுதலில் ஒரு முழு உரையாடல் நிகழ்ந்தது. நான் என் வாக்கை நிறைவேற்றி விட்டேன் என்றது மாயாண்டியின் பார்வை. நான் அறிவேன், என் நன்றிகள் என் வாழ்நாள் முழுவதும் என்றது ஈஸ்வரியின் பார்வை. மாயாண்டி தன் அருகே இருந்த விபூதியை எடுத்து கருப்பசாமியின் நெற்றியில் பூசினார். அவர் உதடுகள் ஒரு மெல்லிய திருப்தியான புன்னகையால் வளைந்தன. ஈஸ்வரி தன் மகனுடன் அங்கிருந்து திரும்பினாள். அவள் மனதில் இப்போது எந்த கேள்வியும் இல்லை, எந்த மர்மமும் இல்லை. அவர்கள் கோவிலை விட்டு வெளியே நடந்த போது கருப்பசாமி கேட்டான், அம்மா, யாருமா அந்த பெரியவரு? நீங்க அவரை உங்க அப்பாவை பார்க்கிற மாதிரி பார்த்தீங்க? ஈஸ்வரி தன் மகனின் கைகளை பற்றி கொண்டு கோவிலின் கோபுரத்தை பார்த்தாள். அவள் முகத்தில் ஒரு பூரணமான நிம்மதியான புன்னகை. அவர்தாண்டா கண்ணா, கருப்பன் கொடுத்த வாக்கை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்த்தவரு. அவள் தன் மகனுடன் தன் புதிய பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நடந்தாள். அவள் கடந்த காலத்தின் நிழல்கள் அந்த ஆலமரத்தின் நிழலிலேயே நிரந்தரமாக தங்கிவிட்டிருந்தன. கருப்பன் வாக்கு உன்னை என்றும் காக்கும். முற்றும். வணக்கம். கருப்பன் வாக்கு நம் எல்லோரையும் காக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.